இட்ஸ் லைவ் ப்ரிப்பேரிங். ஸ்ட்ரீம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கு. டோன்ட் ஷோ திஸ். ஆமா. நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆன்லைன்லயே பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன்ல இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது. இல்ல இட்ஸ் இட்ஸ் கான் இட்ஸ் ஆல்ரெடி. கோயிங் ஆன். கிவ் மீ. ஓகேன்னு போயிடுச்சு, வந்துருச்சு. யா, இட்ஸ் ஆன் யூடியூப் ராஜேஷ். தேங்க் யூ. போயிட்டு இருக்கு. சரி, ஓகேங்க. கோஹோஸ்ட்டா இருக்கிறவங்க கொஞ்சம் அது மட்டும் டேக் கேர் பண்ணிக்கோங்க, எல்லாரையும் அட்மிட் பண்றதுக்கு. அட்மிட் ஆல் கொடுத்தாச்சு சரிதா. அது குடுத்துருங்க. It defaults to enable waiting room when you log back in. I have enabled disabled the waiting room, so I don't think anyone will go there. They'll directly be able to join in. ஓகேங்களா? ஓகேங்க. பார்க்கலாம். ஓகே. சரி, வணக்கம்ங்க. எல்லாருக்கும் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். 6:00 ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோங்க, எல்லாரும் ஜாயின் பண்றதுக்கு. Sarita, sharp 6:01 Sarita, you still want to wait? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாங்க வந்துட்டா. ம். ஏன்னா இன்னும் அமுதா இல்ல. எல்லாருக்கும் வணக்கங்க. சரி, ஓகேங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழ் வாழ்த்து பாடிட்டு, அதன் பிறகு வந்து செயற்குழுவுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுத்துட்டு, தென் சிறப்பு விருந்தினருக்கும் ஒரு அறிமுகத்த குடுத்துட்டு, தென் வந்து நம்ம கவியரங்கத்துக்கு வந்து போயிடலாம் நம்ம. ஸோ ஒரு நிமிஷங்க. தமிழ் வந்துட்டாரு. ஓகே. காங்கேயன் ஓகே. லீமா லீமா இருக்கீங்கல்ல? ஓகே. இருக்கேன், இருக்கேன் சரிதா. சரி ஓகேங்க. இப்ப நான் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து ப்ளே பண்றேன் YouTubeல. ஆ வீடியோல இருக்கீங்கன்னா, நீங்க எந்திரிச்சு நின்னுக்கோங்க. வீடியோல இல்லன்னா பரவால்ல. நான் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மட்டும். ஒரு நிமிஷங்க. அதில் சிறந்ததா திருநாளும் சிறு இறை முதலும் தரித்தனதும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழங்கே உன் சீரிழமை திறந்து செயல் மறந்து வாழ்த்துதவே வாழ்த்துதுவே வாழ்த்துதுவே. Just checking-ங்க. Was the voice quality okay? ஓகேவா இருக்குங்க. உங்களுக்கு இல்லைங்க. I felt it was a little choppy. அப்பப்போ வாய்ஸ் ட்ராப் ஆன மாரி இருந்துச்சு. Did இல்ல அது இதுக்காக இருக்கு. பரவாயில்ல. ஆரம்பிங்க சரிதா. அது இதுல தான் அந்த ஆடியோ ப்ளே பண்ணனால தான். ம். சரி ஓகேங்க. எல்லாரும் கொஞ்சம் வீடியோல வந்தீங்கன்னா நல்லாருக்கும். நான் உங்கள பார்த்து பேசுறதுக்கு. வணக்கம்ங்க லீமா. வணக்கம்ங்க பாரதி அம்மா. மத்தவங்க காங்கேயன் வணக்கம். தமிழ் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் வீடியோ வந்திருக்கீங்க. ரவி வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க. ஒரு இருட்டா இருக்கு. ஓகே. முகம் வந்துடுச்சு. வணக்கம்ங்க. வணக்கம். வரதராஜன் வணக்கம். ஓகே. விம்லதா வந்து வணக்கம் விம்லதா. வணக்கம்ங்க செந்தில். வணக்கம்ங்க மொய்தீன். நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ப அ சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றம் சார்பாக தந்தையர் தினத்த கொண்டாடுறதுக்காக நம்ம எல்லாரும் இணையம் வழியா வந்து இணைஞ்சு இருக்கோம். இதில பார்த்தீங்க அப்படின்னா, அ சரி ஓகே. அதுக்கு பிறகு நான் போறேன். ஸோ என் பேர் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து சபைக்காக நான் சொல்றேன். என்னோட பேர் வந்து சரிதா அண்ணாதுரை. சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தில இந்த வருடத்திற்கான கலை மற்றும் பண்பாட்டு துணைத் தலைவரா வந்து இருக்கேன். இப்ப அ செயற்குழுவுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து நான் அறிமுகம் பண்ணிட்டு, பிறகு நம்ம வந்து கவியரங்கத்திற்கு வந்து உள்ள போலாம். அ தலைவர் ராஜேஷ் ராமசாமி. ஒரு சில வார்த்தைகள் ராஜேஷ். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் தந்தை தின வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து நிறைய கவியரங்களை வந்து கவியரங்கம் இல்லாம இலக்கிய கூட்டம் மாதிரி எவ்ரி மந்த் வந்து பண்ணிட்டு இருக்க சரிதாக்கு வாழ்த்துக்கள். நான் வந்து நம்ம தமிழ் மன்றம் வந்து கலை நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லாம தமிழுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கான ஒரு முக்கியமான நிகழ்வு இது. இதை யூடியூப்ல பாக்குறவங்களுக்கும் சரி இல்ல லேட்டா பாக்குறவங்களுக்கும் எல்லாரும் வந்து பயனடையணும்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தந்தீங்கன்னா அதே மாதிரி டீச்சர் அனைவருக்கும் வாழ்த்துக்களுங்க. முக்கியமா வந்து சிறப்பு பாரதி மேம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க டைம் எடுத்து வந்து இங்க இது சிறப்பு வர்றதுக்கு ரொம்ப நன்றி மேடம். சாரி நான் வெளியே இருக்கிறேன் கார்ல. ஸோ அதனால என்னால வந்து
கரெக்டாக என்னோட வீடியோ கரெக்டாக வரல. பட் எல்லாருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ. நன்றிங்க ராஜேஷ். நன்றி. உங்களுக்கு சரிதா. அடுத்ததாக துணைத் தலைவர் நிர்வாகம் அரிஸ்டாட்டில். அனைவருக்கும் வணக்கங்க. அரிஸ்டாட்டில் பேசுகிறேன். என் பேர் அரிஸ்டாட்டில் சுப்பிரமணியம். இந்த வருடம் 2026 சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா தமிழ் மன்றத்தின் துணைத் தலைவர் நிர்வாகம் பொறுப்பில் இருக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை முன்னே நடத்துகிற சரிதாவுக்கு வாழ்த்துக்கள், ப்ளஸ்ஸு கவிப்பாட வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கவிதையையும் நல்ல ஒரு அருமையான தமிழையும் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது இதில் நம்மளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற பாரதியம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த உங்களோட நேரத்தை எங்கள் தமிழ் மன்றத்துக்காக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றியம்மா. ஸோ மற்ற அனைத்து ஈசி மெம்பர்ஸ்க்கும் வெரி குட். நம்ம இந்த தமிழ் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸை கண்டினியூ பண்ணி நடத்துறதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. மற்றபடி நம்ம ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஓகே, தேங்க்ஸ் சரிதா. நன்றிங்க அரிஸ்டாட்டில். அடுத்ததாக செயலாளர் விமலதா. அனைவருக்கும் வணக்கம். செயலாளர் விமலதா ஜெகன். வணக்கம் பாரதியம்மா, மிக்க நன்றி. நான் சரிதான அழைப்பு ஏற்று நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். மற்றும் எல்லா தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு தருணத்தில் எல்லோரும் வந்துட்டு தந்தையர் தினத்தை பற்றி கவிப்பாட வந்திருக்கீங்க. ரொம்ப இட்ஸ் அ வெரி இமோஷ்னல் டாபிக். விஷிங் யூ ஆல் குட் லக்குங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூங்க. நன்றிங்க விமலதா. அடுத்ததாக நம்முடைய பொருளாளர் வரதராஜன். வரது, நீங்க வீடியோல வரீங்களா? உங்களை பின் பண்ண முடியல என்னால. நீங்க பேசுறது கேட்கலைங்க வரது. இன்னமும் கேட்கல. I don't think he's talking as yet, Sarita, because அவரோட screen. ஹலோ, இப்போ கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்க. ஸோ ஸோ அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். இதுல வந்திருக்கிறவங்களுக்கு வந்து மிக்க நன்றி. மெயினா பாரதி அவங்க முறையா உங்களோட உரையை கேட்க போறேன். அதுல மிக்க சந்தோஷம். சொன்ன மாதிரி வந்து நாங்க செய்யக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டிக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம் தரணும்னு இருக்கும். அதனால உங்க ஆதரவு உங்க எல்லாரோட ஆதரவும் ரொம்ப பலமா இருக்கு. நல்லா நடத்த போறீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ தந்தையை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். சொன்ன மாதிரி தன் வேர்வையை முதலீட்டாக்கி எங்களுக்கு நல்ல வழி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பர்சனல் கனெக்ட் இருக்கும். ஸோ அதை பத்தி உங்களோட கவியா கேட்கறதுக்கும் அவளா இருக்குங்க. தேங்க்யூ. நன்றி. நான் இந்த வருட பொருளாளர். நன்றிங்க வரது, மிக்க நன்றி. ஸோ அடுத்ததாக ஓகே. ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு வந்து அமைப்பாளர் வந்து இருக்கிறாங்க. ஐ திங்க் கொஞ்சம் தாமதமாக வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அமுதா வந்து அமைப்பாளர், பிறகு வந்து கோவிந்த் கோபால் வந்து நம்மளுக்கு கௌரவ உறுப்பினர். இங்கே வணக்கம்ங்க. முன்னாள் இருந்த ஈசி குழுவிலும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் கார்த்திக் பெருமாள், ரொம்ப நன்றிங்க ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் சின்னதாக ஒரு தந்தையர் தினத்துக்கான அறிமுகத்தை கொடுத்துட்டு, பிறகு கவிஞர்களுக்கான அறிமுகத்தை கொடுத்துட்டு, பாரதி அம்மா அவங்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்றேன். ஸோ இன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று ஔவையார் சொன்னது போல. ஒரே ஒரு நிமிஷங்க. தந்தை மகற்காற்று நன்றி ஔவையத்து முந்தி இருப்ப செயல் என்று திருவள்ளுவர் சொன்னது போல, அப்பா என்ற ஒரு சொல்லை கேட்டாலே வலிமை, கடின உழைப்பு, நம்பிக்கை, தியாகம், விட்டு கொடுக்கும் மனப்பான்கு, இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய உருவெடுத்து கண்முன்னே வந்து நிற்கின்றது. ஏனென்றால் இத்தகைய தலையாய மிக சிறந்த பண்புகள் தான் ஒரு மிக சிறந்த சமூகத்தை உருவாக்க ஒரு அடித்தளமாக அமைகின்றது.
அவமானங்களை அமைதியாக சுமந்து, தடைகளை துணிவுடன் தாண்டி, குடும்பம் என்ற கோவிலை கட்டிக் காத்து, தன் வாழ்நாளையே குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கும் ஒரே உயிர் அப்பா. அம்மாவின் அன்பு எப்போதும் நம் கண்களுக்கு தெரியும். ஆனால் அப்பாவின் தியாகம் பல நேரங்களில் நம் பார்வைக்கு புலப்படுவதில்லை. அம்மாவின் கண்ணீரை நாம் காண்கிறோம். ஆனால் குடும்பத்திற்காக உழைத்து சிந்தும் அப்பாவின் வேர்வையை பல நேரங்களில் நம்மால் கவனிக்க முடிவதில்லை. அம்மா கொடுக்கும் முத்தத்தை நம்மால் உணர முடிகிறதே தவிர, அப்பாவின் கைகள் காப்பு காய்த்திருக்கும் கைகளையோ அல்லது மனதில் இருக்கும் வலிகளையோ நம்மால் உணர முடிவதில்லை. அவர் சுமக்கும் பொறுப்புகளையும், சொல்லாமல் மறைக்கும் வேதனைகளையும், அமைதியாக சகித்துக் கொள்ளும் தியாகங்களையும் நாம் முழுமையாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால்தான் அப்பாவின் அன்பு வார்த்தைகளில் அல்ல, வாழ்நாள் முழுவதும் அவர் செய்யும் தியாகங்களில் எழுதப்படுகிறது என்று அப்பாவின் தினத்தை இன்று நாம் கொண்டாட இணைய வழியாக நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். இன்று சிறப்பு விருந்தினராக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற முனைவர் பாரதி அம்மா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வணக்கம் அம்மா. இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். பெர்க்கிலியில் தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய மொழிகளில் மற்றும் பண்பாட்டு ஆய்வுத்துறையில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளுக்கான தொடர் விரிவுரையாளராக 2013ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வருகின்றார். இந்தியாவில் உள்ள அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் ஸ்டடீஸ் அமைப்பில் தென்னிந்திய மொழிகளுக்கான அசோசியேட் டைரக்டராக பணியாற்றி வந்திருக்கின்றார். 2016ஆம் ஆண்டு உலகளாவிய மனிதநேய பணிக்காக வழங்கப்படும் வேர்ல்ட் டிஸ்னி மோட்டிவ் அவார்டு விருதை பெற்றுள்ளார். 2024ஆம் ஆண்டு அசோசியேஷன் ஆஃப் இண்டோ அமெரிக்கன்ஸ் மற்றும் இந்திய துணை தூதரகம் சான் பிரான்சிஸ்கோ இணைந்து வழங்கிய நாரி அவார்டு விருதை பெற்றுள்ளார். சர்வதேச மாநாடுகள் மற்றும் கருத்தரங்கில் ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கியுள்ளார். இன்டர்நேஷனல் தமிழ் அகாடமி ஆசிரியர்களுக்கான பல பயிற்சி பட்டறைகளை நடத்தியுள்ளார். தமிழ் மொழி மற்றும் இலக்கியம் தொடர்பாக பல்வேறு சொற்பொழிவுகளை வழங்கி வருகின்றார். அமெரிக்கன் தமிழ் அகாடமிக்காக நிலை மழலை முதல் நிலை 3 வரையிலான தமிழ் பாடநூல்களை இணை ஆசிரியராக உருவாக்கியுள்ளார். தமிழ் மொழியின் செம்மையும் இலக்கியத்தின் சிறப்பையும் உலக அரங்கில் எடுத்து செல்லும் அரிய தமிழறிஞரான முனைவர் பாரதி அம்மா அவர்களை நம் அனைவரின் சார்பிலும் அன்புடனும் பெருமிதத்துடனும் பேரியா தமிழ் மன்றம் வரவேற்கின்றது. வாருங்கள் அம்மா. நன்றி. அம்மா, நீங்க உங்களுடைய முன்னுரையை கொடுக்கலாம். பிறகு நான் கவிஞர்களை கூப்பிடுறேன். சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றம் முன்னெடுத்திருக்கிற தந்தையர் தின சிறப்பு கவியரங்க சந்திப்பிலே இணைந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா தான் இருக்கு. அதே நேரத்துல உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்றார். இதுவும் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. 2 பேரும் வேறுபட்ட கருத்துக்களை இப்படி சொன்னா என்ன செய்யறது? கவிதை என்பது என்ன? பொய் கவிதைக்கு தேவைதான். ஆனால் இங்க பொய் என்கிறத அழகான ஒரு புனைவு என்று எடுத்துக்கொண்டால் உண்மைதானே கவிதை. சங்க காலம் தொட்டு இன்றைய புது கவிதைகள் வரை, திரை இசை பாடல்கள் வரை எத்தனையோ கவிதைகளை வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம்.
அதிலே மூழ்கி திளைத்திருக்கிறோம். ஒரு கவிதை எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியாதா? இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து கவிதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது தமிழுக்கு கவிதை என்கிற ஒரு இலக்கிய அமைப்பு புதியது கிடையாது. ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி கவிதைகளை கேட்டு கேட்டு பழகி வந்த எனக்கும் ஒரு ஆசை வந்தது. நாமும் ஒரு கவிதை எழுதினால் என்ன? அது ஒரு ஆசையா எண்ணமான்னு தெரியல. அது எனக்கும் வந்தது. கவிதை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். கவிதை என்பது எதுகை மோனையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால நான் சொன்னேன், கவிதை எதுகை மோனையோடு நம்ம பேசும்போதே எவ்வளவு எதுகை மோனையோடு பேசுறோம், ஒரு கவிதையை நம்மளால எழுத முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சரி முதல்ல ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் அப்படின்னு நினைத்தேன். அது ஒரு நல்ல சொல்லாக இருக்க வேண்டும், பரந்துபட்ட ஒரு வடிவத்தை தருகிற சொல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நாடு அப்படிங்கிற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்துக்கொண்டேன். இப்போ முதல் அடியிலே முதல் சொல் வந்து விட்டது, நாடு. மற்ற சொற்களை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். 2வது அடியிலே முதல் சொல் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு தோணின உடனே காடு. நாடு காடு நல்லா தானே இருக்கு கேட்கறதுக்கு. அப்போ 3வது அடி வீடு. கொஞ்சம் இன்னொன்று போடணுமே. 4வது அடி பாடு. அடுத்த அடியில ஆடு மாடு தேடு. கவிதை இவ்வளவு அருமையா வந்துருச்சு. அந்த கவிதைக்கு முதல் சொற்கள் ஒவ்வொரு அடிக்கும் நாடு காடு வீடு பாடு ஆடு மாடு தேடு இப்படி சொற்களை எல்லாம் அமைத்துக் கொண்டு ஒரு கவிதை எழுதினேன். நான் எழுதின கவிதை இல்லையா, நம்முடைய குழந்தை எப்படி இருந்தாலும் நமக்கு ரொம்ப அழகாகத்தான் தெரியும். அது போல எனக்கும் அதுக்கு ஒரு கவிதை மாதிரியே தெரிந்தது. இந்த கவிதை எழுதி நிறைய பேர்கிட்ட கொடுத்து வாசிச்சு உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். வாசிச்ச எல்லாரும் நீ இந்த பக்கம் ஓடு நான் அந்த பக்கம் ஓடுறேன்னு போனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை தேடிட்டே இருக்கேன், எங்க போனாங்கன்னே தெரியல. இப்படி அமைந்தது என்னுடைய கவிதை. இப்ப கவிதை எப்படித்தான் இருக்கும்? இன்றைக்கு புது கவிதை எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் எழுதுறோம். அந்த புது கவிதைக்கு ஒரு தந்தை அப்படின்னு சொல்லுவோம், பிச்சமூர்த்தி என்கிற ஒரு கவிஞர். அவர் சொல்றாரு, நாங்களோ கலைஞர், ஆமை போல் உணர்ச்சியின் கிணற்றில் அமிழ்வோம், அணிலை போல் கொம்பேறி ஒளிக்கனி கடிப்போம், கொம்பையும் கிணற்றையும் பிணைப்போம். புது கவிதை எப்படி பாருங்க, மேல மரத்திலேறி மரக்கொம்பையும் கிணற்றையும் நாங்கள் பிணைப்போம். அப்படி கருத்து இந்த புது கவிதைக்கு ரொம்ப புதுமையான வடிவங்களையும் புதுமையான கருத்துக்களையும் கொண்டு வந்து அளித்தவர் பிச்சமூர்த்தி. இப்படி கொம்பையும் கிணற்றையும் இணைத்து ஒரு அழகான கவிதையை சொல்கிறார். இப்படி தமிழிலே வந்து சொற்கள், கவிதைக்கு சொற்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி சொற்களை வைத்து சொல்லும் பொழுது நான் பேசுகிற எல்லா கூட்டங்களிலும் சொல்கிறது உண்டு. இப்ப பாரதியார் கம்பர் இவங்க 2 பேரும் கவிதைகள் எழுதும் பொழுது சொற்கள் எல்லாம் அணிவகுத்து கொண்டு நின்றதாம். ஒவ்வொரு சொல்லாக வந்து என்னை எடுத்துக்கொள் என்னை எடுத்துக்கொள் என்று கெஞ்சி கெஞ்சி இவர்கள் இருவரிடம் கேட்டதாக சொல்வார்கள். இது ஒரு வாய்மொழி கதைதான், அப்படி சொல்வார்கள். ஏனென்றால் சொற்கள் வந்து இவர்களுடைய கவிதையிலே நான் இருக்கிறேன் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளுமா. எந்த ஒரு சொல் இவர்கள் கவிதையில இருக்கிறதோ அதற்கு அவ்வளவு பெருமை. அப்படி சொற்களை அழகாக பயன்படுத்தினவர்கள் கம்பரும் பாரதி. நிறைய கவிஞர்களை சொல்லலாம். இதுல இருவர் வந்து இன்றையளவும் அழகாக சொற்களை அமைத்து பாடு. தமிழுக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், சொற்கள் மட்டுமல்ல, ஒலிகள் ஒலிகள் கூட அந்த கவிதையினுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்ற வகையிலே அமைந்திருக்கு. பாரதியாருடைய ஒரு கவிதையிலே சொல்கிறார், ஊழிக்கூத்து என்று ஒரு கவிதை. அந்த கூத்தை ஆடுபவள் காளி. காளியினுடைய ஆட்டம், வெறிகுண்டு ஆடுகிற ஆட்டம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். தெரியாவிட்டாலும் எத்தனையோ திரைப்படங்கள் அதில் அழகாக நமக்கு படம் எடுத்து காட்டியிருக்கின்றன. இன்னும் கிராபிக்ஸ் இப்போ நல்ல எல்லாமே வந்து நீங்க ஒரு காளி கூத்துன்னு போட்டாலே அழகாக எடுத்து காட்டி விடுகிறது. சொல்கிறார் பாரதியார், வெடிபடு மண்ட திடிப தாளம் போட, வெறும் வெளியில் இரத்த களியொடு பூதம் பாட, பாட்டின் அடிபடு பொருளின் அடிபடு மொழியிற் கூட, களி தாடும் காளி சாமுண்டி கங்காளி. இதுவரை அவ்வளவு அழகாக ஆடிவிட்டாள் காளி.
அவளுடைய ஆட்டத்திலே வெறியும் இருக்கின்றது. அந்த அண்டத்திலே அண்டமே இடிபடுகின்ற அளவிற்கு ஒரு தாளகதியோடு ஆடிக்கொண்டிருக்கின்றாள். ஆனால் அந்த வெறி கொண்ட ஆட்டத்திலே என் மனம் லயித்து விட்டது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இதுவரைக்கும் அந்த ஒலிகள் எல்லாம் அந்த ஆட்டத்திற்கு ஏற்றாற் போல இருக்கின்ற ஒலிகளை பயன்படுத்தி அன்னை அன்னைன்னா அன்னை என்கிற சொல்லை சொல்லும் பொழுதே நம்முடைய மனம் குழைந்து போகிறது. அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை என்கிறார் மகாகவி. இது மட்டும் இல்ல, ஒரே ஒரு ஒலியை வைத்துக்கொண்டு ஒரு பாடலை சொல்ல முடியும். இது அந்த தனிப்பாடல் அப்படின்னு இடையில பார்த்தோம். அதுல காளமேக புலவர் நிறைய பேருக்கு தெரிந்திருக்க முடியும். இந்த சிலேடையாக பாடல் பாடுவதிலே ரொம்ப சிறந்தவர் காளமேக புலவர். ஒரு பாடலை சொல்கிறார். ஒரே ஒரு ஒலிதான். இது கா வர்க்க ஒலி. வர்க்க ஒலினா இந்த கா கி குக்கு என்று சொல்கிறோம்ல, அந்த எழுத்துக்களை எல்லாம் இணைத்து மட்டும் ஒரு பாடல். இது எப்படிங்க ஒரு ஒலியை கொண்டு ஒரு பெரிய 4 வரி பாடல் எப்படி அமைக்க முடியும் பார்த்தா எழுதியிருக்காரு. காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை, கோக்கு கூ காக்கைக்கு கொக்கொக்க, கைக்கைக்கு காக்கைக்கு கைக்கைக்காக. இவ்வளவுதான் பாடல். இது என்னது வெறும் கா மட்டும் தானே இருக்கு, இது ஒரு பாடலா? காக்கைக்கும் கூகைக்கும் ஆகாது. கூகைங்கிறது ஆந்தை, ஆந்தையில ஒரு வகைன்னு சொல்லுவோம். அது ரெண்டுக்கும் ஆகாத போது ஒண்ணை ஒண்ணு எப்பயுமே நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, அவர்களுக்கும் நம்மளுக்கும் ஒத்து வரலன்னு நம்ம ஒதுக்குறது கிடையாது. அவர்கள் எப்படியாவது நாம் வென்று காட்ட வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு தான் மனிதன் செயல்பட்டு கொண்டே. இப்ப இந்த காக்காவும் கூகையும் ஒன்றை ஒன்று ஜெயிக்கணும்னு சொன்னா அவர்களுக்கு எப்பொழுது சரியாக பார்க்கின்ற திறன் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த நேரத்தை காகம் பகலையும் கூகை இரவையும் தேர்ந்தெடுத்து கொண்டால் அவர்கள் ஜெயிப்பது உறுதி. இப்ப பாருங்க, காக்கைக்கு ஆஹா கூகை, கூகைக்கு ஆஹா காக்கை. இப்படி பிரித்து பார்த்தோம்னா அதனுடைய பொருள் ரொம்ப அருமையா. இதை போல ஒரு அரசன் தன்னுடைய பகைவனை ஜெயிக்கணும்னு சொன்னா காத்திருக்கணும். அதற்கான நேரத்துக்காக காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்னா, எப்படி கொக்கு தன்னுடைய உணவுக்காக காத்து நிற்கிறதோ அதை போல காத்து நின்றால் அவனுக்கு வெற்றி உறுதி. இப்படி ஒலி, பொருள் இதையெல்லாம் இணைந்து ஒரு கவிதைக்கு எழிலை தர வேண்டும். இப்படி ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இப்படி பல கவிதைகளை, பழைய கவிதையாக இருந்தாலும் சரி, இன்றைக்குரிய புது கவிதையாக இருந்தாலும் சரி, கவிஞர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கின்றார். இது மட்டும் இல்லாமல் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று சொல்கிறார்கள் இல்லையா? ஆளும் அறிவும் வளரும் பொழுது ஒரு மனிதனுக்கு புகழ் என்பது தானாக வந்து சேரும். அந்த புகழ் வந்து சேர்கின்ற சமயத்திலே அவனுக்கு தன்னடக்கம் என்பதும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த அடக்கத்தை கம்பருடைய பாடலிலே பார்க்கிறோம். கம்பருக்கு வால்மீகி எழுதின ராமாயணத்தை படித்த உடனே தானும் ஒரு ராமாயணம் எழுதணும்னு ஒரு ஆசை வந்ததாம். அது எப்படிப்பட்ட ஆசைன்னா, பார்க்கடல். இந்த கடல் வந்து என்றைக்கும் அலை வந்து ஓயாது, ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த பார்க்கடல்ல எப்பொழுதும் இடையராது ஒலித்துக் கொண்டிருக்கிற அந்த பார்க்கடல்ல ஒரு பூனை பார்த்தது. அந்த பூனைக்கு அந்த பார்க்கடல்ல இருக்கிற பாலை குடிக்கணும் ஆசை. அந்த பாலை சும்மா தனக்கு முடிஞ்ச அளவு குடிக்கணும்னு கிடையாது. அந்த பார்க்கடலையே வற்றச் செய்கிற அளவுக்கு அதனை முற்றிலுமாகி குடிக்க வேண்டும். பூனை இல்லையா, நக்கித்தானே குடிக்க வேண்டும். அப்படி ஓசை பெற்று உயர் பார்க்கடல் ஊற்று ஓர் பூசை முற்றவும் நக்குவு புக்கு என எனக்கும் ஒரு ஆசை வந்தது. ஆசை பற்றி அறையில் உற்றேன், மற்ற இக்காசில் குற்றத்து ராமன் கதைகிறோம். ஆசையால ராமனுடைய கதையை சொல்லலான்னு வந்துட்டேன். ஆனா பூனை எப்படி பார்க்கடலையும் முழுக்க நக்கி குடிக்க முடியும்? அப்படி ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன் என்றது எப்படி ஒரு அவையடக்கமாக தன்னுடைய நிலையை கவிஞர்கள் எடுத்து சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று சொல்லலாம். இதே சங்க இலக்கியத்தில் பார்த்தோம்னா, மரங்கள் எல்லாம் அசைவற்று எல்லாமே ஊரை ஓசையடங்கி இருக்கிற நேரத்துல இப்படி இருக்கு, மரங்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. எப்படி இருக்கிறது சொன்னா, தம் புகழ் கேட்டாற்போல் தலை சாய்த்து மரம் புஞ்ச. ஒருவர் தன்னை புகழும் பொழுது அந்த புகழ் இங்க போகக்கூடாது, நம்முடைய மனதுக்குள்ள இருக்கணும். அந்த புகழ் ஒரு அச்சத்தையும் தர வேண்டும் நமக்கு. இந்த புகழ் நமக்கு நம்ம உரித்தாக்கிக் கொள்கிறோமே, இதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே. இது நம்மை நாம் பிறரை பாதிக்கின்ற வகையிலேயும் இந்த சமூகத்தை தாக்கச் செய்கின்ற வகையிலேயும் நடந்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா?
அப்படி தன்னை புகழும்போது எப்படி இருக்கிறதோ அந்த மரங்களுக்கு கூட தலை சாய்த்து தூங்குகின்ற மரங்கள். அது மரங்கள் தூங்குகின்றன அவ்வளவுதான். நம்மளா இருந்தா அப்படி சொல்லி போவோம். சங்க இலக்கிய பாட சொல்கிறது கலித்தொகை என்கிற ஒரு இலக்கியத்தை தம் புகழ் கேட்டாற்போல் தலை சாய்த்த மரம் துச்ச அப்படி. இப்படிப்பட்ட கவிதைகளிலே பெற்றோர் குழந்தைகள் உறவை சொல்லுகிற கவிதைகளும் எத்தனையோ. அது காலம் தொட்டு இன்று வரை தொடர்ந்து வருகின்ற கவிதை. தொப்புள் கொடி அறுத்து ஓர் உறவை பிணைப்பது தாய் செய் உறவு. இது மனிதர்க்கு என்றில்லை, எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு உணர்வு இவ்வுறவு. கன்றினுக்கு சேதா அணிந்திரங்கள் போல் எனக்கு இன்று எருவாய் கருணை எந்தாய் பராபரமேங்கிறார் தாய்மார். கன்றை பார்த்த உடனே இந்த தாய் பசு அதற்கு இறங்கி தன்னோடு அழைத்துக் கொள்கிறது. அதே தாய் கன்றை உதைத்த காளிகான் பராபரமேங்கிறார். அந்த தாய் கன்றை உதைத்தும் தள்ளுகிறது. எப்படி உதைத்து தள்ளுதுன்னு சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இல்லையே. அது ஒருவேளை விலங்கா இருக்கிறதுனால அப்படி செய்கிறதோ, மனிதன் அப்படி செய்ய மாட்டானே என்று நினைக்கலாம். ஆனால் அந்த கன்று தன்னுடைய சொந்த காலிலேயே நின்று மேய்ச்சலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னையே சார்ந்திருக்கின்ற கன்றை உதைத்து நீ தனியாக போ, உன் வாழ்க்கையை நீ தொடங்கு, வாழ கற்றுக்கொள் அப்படியெல்லாம் சொல்கிறதாம் அந்த தாய். அப்படித்தான் தாய் என்பவள் எவ்வளவு கடிந்து கொண்டாலும் அவளையே சுற்றி வருவதால் குழந்தையுடைய இயல்பு. அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. 4000 திவ்ய பிரபந்த பாடல். அப்படி தாய்க்கு நிறைய பாடல்கள் இருக்கின்றன என்று நினைக்கிறோம். இப்ப தந்தைக்கும் குழந்தைக்குமான உறவை சொல்வதற்கு பாடல்கள் இல்லையா? தாயை போல பிள்ளை அப்படிலாம் பழமொழின்னு சொல்லிட்டு முதல்ல தோன்றியிருக்கின்ற இன்றைக்கு நாம் முதல் தமிழ் நூல் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியமே சொல்கிறது தந்தை ஒப்பர் மக்கள். தாய்க்கு என்று மட்டும் கிடையாது, குழந்தைகள் தந்தையை ஒப்பர். ஒப்பங்கிறது நம்ம உருவத்தால ஜாடையால வருவது கிடையாது. குணத்தால் செயலால் மக்கள் தந்தையை ஒப்பர். இப்படி ஒரு சங்க இலக்கிய பாடல் சொல்கிறது. ஒரு மகள் நடந்து போகிறாள், அப்படியே தந்தைக்கு மனம் பதைக்கிறதா. ஐயோ உண்மையில அவன் பாதம் படுகிறதே, அந்த பாதம் நோக்குமோ அப்படின்னு பதைத்து போகிறாள். என் சின்ன மகளே, உன் சின்ன அடி சிவக்க என்ன செய்வதற்காக இப்படி ஓடி சென்று கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அந்த தந்தை கேட்கிறார். தாய் அணைத்தால் தந்தை அரவணைப்பார், தந்தை கண்டித்தால் தாய் அரவணை. இதுதான் ஒரு குடும்பம் என்கிற அமைப்பிலே சமமாக தாயும் தந்தையும் தன்னுடைய அன்பை குழந்தைகள் மேலே பொழிகின்ற நிலை. அப்படி இருக்கின்ற நிறைய கவிதைகளிலே நான் தந்தை பற்றி கவிதைகளை அதிகமாக சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த மாதிரி கவிதைகளை சொல்வதற்கு கவிஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய 4 பேர் என்று நினைக்கிறேன். எண்ணிக்கை சரியாக இருக்கிறதா என்று தெரியவில்லை. கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்கம்மா. சரி, எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப 3 பேர் இருக்காங்க. 2 பேர் திடீர்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர முடியலன்னு சொன்னாங்க. அந்த 3 பேரும் அவர்கள் எழுதின கவிதையோ அல்லது அவர்கள் வாசித்து சுவைத்து ரசித்த கவிதையோ இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். அவர்களை தமிழ் மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று கவிதைகளை வழங்க அழைக்கிறேன். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக கவிஞர்களை அழைப்பதற்காக நான் சென்று விடுகின்றேன். முதல் கவிஞர் லீமா. லீமா பதிவு செய்யப்பட்ட செவிலியரும் 2 குழந்தைகளின் தாயாரும் ஆவார். தமிழ் வழி கல்வியில் வளர்ந்து செவிலியர் துறையில் மாநில முதலிடம் பெற்றவர். இன்ஃபினிட் கிராட்டிடியூட் என்ற ஆங்கில நூலின் ஆசிரியரான இவர் தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தில் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் தற்போது ஆங்கிலம், தமிழில் தொடர்ந்து எழுதி வருகின்றார். தந்தையர் தினத்திற்காக தன்னுடைய கவிதையை படைத்து இங்கே கவி பாட வந்திருக்கின்ற லீமா அவர்களை உங்களுடைய கவியை பாடுவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். சரிதா, ஆரம்பிக்கலாங்க. அவையோர்க்கும் உயர் சபையோர்க்கும் என் அன்பு வணக்கங்கள். அகமகிழ்விக்கும் தமிழுக்கு என் தாழ்ந்த வணக்கங்கள். தந்தைக்கு தருணம் அளித்த வளைகுடா தமிழ் மன்றத்திற்கு என் தமிழ் வணக்கங்கள். சிறப்பு விருந்தினர்
பாரதி சங்கரராஜுலு அவர்களுக்கும் என் சிறப்பு வணக்கங்கள். தந்தையே என் முதல்வா, உமக்கு என் முழு வணக்கம். சிந்துகவி செந்தமிழில் செம்மை சொல் அகராதியில் சொல் எடுத்திடு என் மனமே, வளைகுடா வீதிகளில் ஒலித்திடு நீ நலமே. யான் பெற்ற செல்வங்கள் அதில் பெரும் செல்வம் நீரன்றோ, பேரன்பின் உருவன்றோ. என் உலகின் பகலவன் நீ, அகம் அகலாதோன் நீ. பாதைக்கு விளக்கும் நீர், பாதத்திற்கு பலமும் நீர். காட்சிகள் மாறும் கதாபாத்திரம் அல்லவே நீர். காலங்களால் மாறா நிஜ கதாநாயகன் அல்லவோ நீர். பெரும் செல்வம் நீரன்றோ, பேரன்பின் உருவன்றோ. பிறப்பளித்தீர், பிழை பொறுத்தீர், என்னை வனைத்தீர், என்னை வகுத்தீர். வாழ்வளித்தீர், நல்வரம் அளித்தீர். வள்ளல் தந்தையே நீர் வள்ளல். பெரும் செல்வம் நீரன்றோ, பேரன்பின் உருவன்றோ. வாழிய வாழியவே தந்தை புகழ் தலைமுறைகள் வாழியவே. பஞ்சபூதங்களே, மானுடம் சவார் செய்யும் ரதங்களே, உங்கள் ரகசியம் அறியா இம்மனுஷியின் வேண்டுகோள். நிலத்தின் நிறை துகள்களே, பல் யுகங்கள் கண்ட நிஜராஜரே. காற்று நீர் நெருப்பு ஆகாயத்துடன் படைத்தோனின் பட்டறை சென்று வாரீர். தந்தையின் தரம் முத்திரை பதித்த தரவுகள் பெற்று வாரீர். இன்று மகுடம் சூட்டும் விழா அவருக்கு. அன்பிற்கோர் மகுடம், அர்ப்பணிப்பிற்கோர் மகுடம், தியாகத்திற்கோர் தீபம், வழிகாட்டுதற்கோர் வாகை. வாங்கிச் செல்வீர் வாரீர் தந்தையே. பெரும் செல்வம் நீரன்றோ, பேரன்பின் உருவன்றோ. நான் வாசித்து முடியா புத்தகம் நீர், யான் யோசித்தும் புரியா புதிரும் நீர். யான் யாசிக்கும் அத்துணையும் நீர். பெரும் செல்வம் நீரன்றோ, பேரன்பின் உருவன்றோ. குத்தும் மீசையுடன் கொஞ்சிய முத்தங்களில் பொழிந்தவும் தூய அன்பு. ஆழம் அகலம் நீளம் யான் அறியேன், அதுவும் பேரன்பு. பெரும் துயர் பெரும் படையாய் என சூழ்ந்திடினும் வென்றெடுக்கும் தரைப்படையாய் உமதன்பு. சூரிய கதிர்கள் போல் ஆற்றல் அளித்த அன்பு. எண்ணங்களில் வண்ணங்கள் கூட்டிய அன்பு. நிறைகுடமாய் என நிறைத்த அன்பு. பெரும் செல்வம் நீரன்றோ, பேரன்பின் உருவன்றோ. காலை மாலை உழைப்பின் பரிசு, சோலையானதே எந்தன் தரிசு. முற்றும் துறந்த முனிவர் போல் சற்றும் உமக்காய் வாழாமல், எண்ணலம் மட்டும் எண்ணிட்ட தன்னலம் இல்லா தியாக அன்பு. பெரும் செல்வம் நீரன்றோ, பேரு அன்பின் உருவன்றோ. நான் விதிபடாமல் இருக்க நீர் நடந்த நடைகள், நடந்து தேய்த்த மிதி அடிகள் சாட்சி. பல சாலைகள் தேய்த்த மிதி வண்டி சக்கரங்கள், இவை யாவும் உமது அன்பின் சாட்சி. அர்ப்பணிப்பின் நாட்கள் என ஓர் ஆளாய்த்தான் ஆக்கியதே. நீரெனில் விதைத்த அன்பு அயலானையும் நேசிக்கிறதே. நீரெனில் புதைத்த அறம் அறக்கடலாய்த்தான் பொங்கிடுதே. பெரும் செல்வம் நீரன்றோ, பேரன்பின் உருவன்றோ. அசையும் என் விழிகளும் பல் திசையில் என் மொழிகளும், அரங்கேற்றும் அர்ப்பணிப்பை கேட்கிறதா செவிகள். விண்ணக வாயில்கள் எதிரொலித்து முழங்கிடுதா என் கவிகள். பெரும் செல்வம் நீரன்றோ, பேரன்பின் உருவன்றோ. உடல் உளம் என சுமந்த பலு தூக்கி நீர் தந்தையே. நீர் பேசிய வேதங்கள் நல் ஞானியரும் அறிந்திலரே. பெரும் செல்வம் நீரன்றோ, பேரன்பின் உருவன்றோ. வினாத்தால் போல் திருத்தி திருத்தி என் விடை நடை சரி செய்தவர் நீர். வீழ்ந்து கலைத்த காலங்களில் எனக்காய் வாழ்ந்த நம்பிக்கை நாயகன் நீர். மாறும் யாவற்றிற்கும் மாற்றாய் மாறாவும் பேரன்பு. எங்கே அதன் பிறப்பிடம் நீர் மட்டும் அறிந்த விடை. எங்கே அதன் முடிவு யான் அறியா புதிர். பெரும் செல்வம் நீரன்றோ, பேரன்பின் உருவன்றோ. சந்திரன் சூரியன் போல் நீரும் சுடர்விடும் சுந்தரரே. ரதமாய் எனை சுமந்து வீதிவலா வந்த அன்பு.
நல் சாரதியாய் எனை நடத்தி சாதிக்க வைத்த அன்பு. உன்னால் முடியாதெனில் எவராலும் முடியாதென நம்பிக்கை சாசனம் எழுதி வழி காட்டிய அன்பு. தந்தை விதைக்கும் விதைகள் வீரிய விதைகள், சொல் செயல் மாற்றும் மேன்மையின் விதைகள். பெரும் செல்வம் நீரன்றோ பேரன்பின் உருவன்றோ. துடிக்கும் என் இதயம் லப் டப் என அடிக்கும் அதன் அறைகள். இடித்து முழங்கும் அன்பை தினம் பிடித்து பிடித்து பித்தானதால். மூச்சு முட்டும் சுவாசம் நெற்றி போட்டில் தொட்டு நுரையீரல் நுழைந்த வாசம். வாழ்வீர் தந்தையே என் மூச்சிலும். பெரும் செல்வம் நீரன்றோ பேரன்பின் உருவன்றோ. நிறைவே தந்தையே நீர் நிறைவே. வானகம் கானகம் யான் தேடிடினும் உன் நினைவுகள் தான் எனக்கு நிறைவே. காவியம் நீர் தந்தையே அதற்கு காலங்களே சாட்சி. வாழிய வாழியவே தந்தை உன் புகழ் வாழியவே. தலைமுறைகள் தோறும் வாழியவே. பெரும் செல்வம் நீரன்றோ பேரன்பின் உருவன்றோ. தடை கற்கள் தகர்த்தெறிந்து சுடும் சொற்களை சுழித்துவிட்டு தலைமுறைகள் தினம் செப்பும் நன்னெறியோர் நால்வர் போல நிறை மனித வாழ்வு வாழ எனை வளர்த்தீர் நீர் தந்தையே. பெரும் செல்வம் நீரன்றோ பேரன்பின் உருவன்றோ. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி லீமா. பாரதி அம்மா அவர்களை அவருடைய கருத்துக்காக அழைக்கின்றேன். அழகான தமிழிலே அழகான ஒரு கவிதையை வடித்து கொடுத்த லீமா அவர்களுக்கு பாராட்டம் பார்க்கும். நன்றிமா. ஒரு தந்தையை பேரன்பின் உருவமாக பார்க்கிறார். காலம் அவர் என்றையுமே மாற்றிவிடவில்லை என்றும் பொருள் கொள்ளலாம். காலத்தால் நிலைத்து நிற்கிறவர் என்றும் பொருள் கொள்ளக்கூடிய வகையிலே காலத்தால் மாறாதவர் என்று. பெரும் வள்ளல், அன்பின் வடிவம், என்னை அயலானையும் நேசிக்க செய்தவர் சொன்னாங்க. எல்லாருமே கண்டிப்பா இதை அனுபவிச்சிருக்கோம். தேர்வு ஒவ்வொரு மனிதையும் எந்த ஒரு காலகட்டத்துல எதிரும் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கலாம். அப்படி தேர்வு எழுதினேன். இந்த விடை சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை. அதை மீண்டும் மீண்டும் சரி செய்து என் விடையின் நடையை சரி செய்தவர். வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய நடை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிம்மா, கொஞ்சம் சத்தமா பேசலாம். கேட்கலையா? இப்ப கேக்குது. வரது சாரி டு இன்டரப்ட். சாட் எனேபிள் பண்ணீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணலாம் அந்த இவங்களுக்கு. விமலதா சாரிங்கம்மா. இன்னொரு கருத்தையும் சொல்றேன். யார் பேசுறாங்களோ பிரசன்ட் பண்றாங்களோ பார்த்துட்டு தான் இருக்கோங்க. பார்த்துட்டு தான் இருக்கோம். முன்ன மாதிரி நீங்க உங்களோட சவுண்ட் வந்து வரல, அதுதான் சொல்ல வந்தேன். சரியா இருக்கான்னு சொல்லுங்க. கொஞ்சம் வால்யூம் பேசுங்கம்மா. இல்லைங்க, வாய்ஸ் கொஞ்சம் லோவா தான் இருக்குங்க. கொஞ்சம் இப்ப ட்ரை பண்ணுங்க. பேசலைன்னா சொல்லுங்க, கேட்கலைன்னா சொல்லுங்க. கேக்குதுமா. நீங்க கொஞ்சம் லீன் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா லவுடரா இருக்குங்க. கொஞ்சம் பேக் பண்ணீங்கன்னா வாய்ஸ் டவுன் ஆகுது. ஓகே, थैंक यू. பிறர் என்னை நேசிக்க அயலான் என்னை நேசிக்க செய்தவர், என் விடையின் நடையை சரி செய்தவர். இப்படியெல்லாம் இருக்கிறார். என் தந்தையை பற்றி நான் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். வாசித்து முடியா புத்தகமாக இருக்கிறார். ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்து தரிசை சோலையாக்கியவர். ஒரு நிலத்தை பண்படுத்தி அதை ஒரு விளைநிலமாக ஆக்க முடியும். தரிசை சோலையாக ஆக்குபவர் என்று சொன்னால் பெற்றோருக்கு மட்டுமே ஒரு அழகான சொல். ஒரு மனிதனை எப்படி செதுக்கி ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே நடமாட செய்ய முடியும் என்றால் அதில் தாய் தந்தை இருவருக்குமே சம பங்கு உண்டு. இன்று தந்தை பற்றிய கவிதையிலே தந்தையை பற்றிய அழகான சில அடைகளை எடுத்து சொன்ன லீமா அவர்களுக்கு மீண்டும் பாராட்டும் வாழ்த்தும். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க லீமா.
ஒரே ஒரு நிமிஷம். நான் பின்னல் எடுத்துட்டு, அடுத்த கவிஞர வந்து நான் கூப்பிடுறேன். ஸோ, இப்ப நமக்கு புதுசா ஒரு கவிஞர் வந்து வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். மொய்தீன் கரெக்ட்டா சொல்றேங்கண்ணா உங்க பேருங்கள? கரெக்ட் மேடம். கரெக்டா சொல்றீங்க. மொய்தீன். முஹைதீன். மொஹிதீன். ஸோ மிக சிறந்த பேச்சாளர். நான் எப்பயுமே வந்து அவர் பேசும்பொழுதெல்லாம், அப்படியே என்னைய மறந்து கேட்கிற ஒரு பேச்ச குடுக்கிறவரு. எல்லா மக்களையும் வந்து அவர் பக்கம் இழுத்துருவாரு, மேடைக்கு போனப்புறம். மிக சிறந்த கவிஞர். அவர்கள தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர். அவரோட தமிழ கேட்கும்போதே நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு தமிழ் ஆர்வலரை தமிழ் மன்றம் சார்பாக உங்களுடைய கவிதையை படைப்பதற்காக அன்புடன் அழைக்கின்றோம் மொய்தீன். நன்றி சரிதா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீரின்றி அமையாது உலகு. அப்பா, சொல்லும் போதே மயிர்கால்களில் கூச்சம், உயிரெல்லாம் ஊடுருவும் பாசம். அப்பா, உண்மையில் கம்பீரம், அவரை நினைத்தால் கண்ணில் ஈரம். நீரின்றி அமையாது உலகு, உண்மைதான். பாக்டீரியமாய், அமீபாவாய், திசுவாய், பின் சிசுவாய். தீர்க்கதரிசிதான் வள்ளுவன், அன்றே கணித்தான் ஐயன், நீரின்றி அமையாது உலகு என்று. உண்மைதான். எனது உலகு உனது உழைப்பின் உப்பு நீரின்றி சாத்தியமேது? எனது உலகு உனது உழைப்பின் உப்பு நீரின்றி சாத்தியமேது? தந்தை பாராதவன் மந்திரம் கேளாதவன், தந்தையின்றி தானாய் வந்ததாலோ என்னவோ பாவம் அந்த ஆதம் ஆப்பிள் கடித்து ஆப்பிள் அமர்ந்தான், சொர்க்கம் திறந்தான், புவியில் படர்ந்தான். தந்தை பாராதவன் மந்திரம் கேளாதவன், தந்தையின்றி தானாய் வந்ததாலோ என்னவோ பாவம் வந்த ஆதம் ஆப்பிள் கடித்து ஆப்பிள் அமர்ந்தான், சொர்க்கம் திறந்தான், புவியில் படர்ந்தான். எந்தை போல் விந்தையாய் வாய்த்திருந்தால் சொர்க்கமே பூமியாய் பூவாய் பூத்திருக்கும், அன்றேல் பூமியும் சுவனமாய் சுவைத்திருக்கும். எந்தை போல் விந்தையாய் வாய்த்திருந்தால் சொர்க்கமே பூவாயும் பூத்திருக்கும், அன்றேல் பூமியும் சுவனமாய் சுமைத்திருக்கும். அப்பாடா, வெறும் பேச்சிலும் அப்பா, சபா பெரும் மூச்சிலும் அப்பா, அப்பப்பா எரிச்சலிலும் அப்பா, பா ஆச்சரியத்திலும் அப்பா, அப்பா வேதனையிலும் அப்பா, அப்பா சாமி சோதனையிலும் அப்பா, எவா கழிப்பிலும் அப்பா, எங்கும் அப்பா, எதிலும் அப்பா. அப்பா, நீ மெழுகாய் ஒளிர்ந்தாய், கற்பூரமாய் எரிந்தாய், அகர்பத்தியாய் கரிந்தாய். நீ மெழுகாய் ஒளிர்ந்தாய், கற்பூரமாய் எரிந்தாய், அகர்பத்தியாய் கரிந்தாய். 11ஆம் மாதம் தொட்டு பல நூறு மாதம் வரை, 11ஆம் மாதம் தொட்டு பல நூறு மாதம் வரை தொட்டு தொட்டு சுமந்தவனே, நீர் இன்றி அமையாது எனது உலகு, நீர் இன்றி அமையாது எனது உலகு. அனைவருக்கும் அன்பான தந்தை திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க மொய்தீன். நன்றி. அம்மா பாரதி அம்மா, உங்களுடைய கருத்து? முஹைதீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் அப்பா என்று துவங்கிய போதே அதை யாரும் மணி அடித்து ஆமோதித்து விட்டார்கள். ரொம்ப அழகாக சொன்னீர்கள். எந்தை ஒரு விந்தை, பேச்சிலும் அப்பா, மூச்சிலும் அப்பா, வேதனையிலும் அப்பா, சோதனையிலும் அப்பா. 10 மாதம் சுமக்கிறாள் தாய், 11ஆவது மாதத்திலிருந்து சுமந்து கொண்டிருக்கிறார் தந்தை. பொதுவாக நாம் சொல்வது உண்டு, தாயை போல அன்பை வெளிப்படுத்த தெரியாதவர் தந்தை என்று. ஆனால் இன்றைக்கு காலம் கொஞ்சம் மாறிவிட்டது. தந்தை அன்பும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் பொதுவாக அந்த கருத்து ஒன்று தொட்டு நம்முடைய இருந்து வருகிறது. தந்தையுடைய அன்பு வெளியே காட்டப்படாத, வார்த்தைகளால் சொல்லப்படாத ஒரு அன்பு என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அன்பினை அப்பாடியோ எத்தனை அப்பாக்களாக ஒரே அப்பாவை வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடியிலும் கொண்டு வந்து நிறுத்தி அவருக்கு உங்களுடைய கவிதைகளை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்த்தும் பாராட்டும். நன்றி. நன்றி பாரதியம்மா. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒருமுறை நன்றி. நன்றிங்க மொய்தீன், மிக்க நன்றி. அடுத்ததாக ஒரே ஒரு நிமிஷங்க. காங்கேயன் வீடியோ வரை ஓகே. இன் யுவர் லாங்குவேஜ் அப்பப்பா. ஓகே.
ஸோ அடுத்ததாக காங்கேயன் பசுபதி. காங்கேயன் பசுபதி தகவல் தொழில்நுட்பத் துறையில் 28 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்டவர். ஏஐ மற்றும் தன்னியக்கமாக்கல் வல்லுனர். அதே வேளையில் தமிழை நேசிக்கும் எழுத்தாளர், கவிஞர், சிறுகதை எழுதுபவர். தொழில்நுட்பம் சார்ந்த எழுத்துக்களையும் பல தளங்களில் இயங்கி வருபவர். நவீன தொழில்நுட்பத்தை எளிய தமிழில் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றார். வாருங்கள் காங்கேயன். வணக்கம், ரொம்ப நன்றிங்க. லீமா, மொஹிதீன் பயங்கரமாக 2 பேருமே ஆரம்பித்த விதமே பலமாக இருக்குது. அவங்கள மீறி பாடுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. நான் என்னுடைய இதை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய தலைப்பு வந்து தெரியாத சிற்பி தந்தை. தலைவர் அவர்களே வணக்கம். தண்டமிழ் தோழர்களே வணக்கம். தந்தையர் தினத்தில் தலைவணங்கி தமிழ் வளர்க்கும் மன்றத்திற்கும் வணக்கம். உழைத்த கரம், உயர்ந்த கரம், உலகம் போற்றும் பொற்கரம், உயிர்கள் உணரும் தெய்வமே, உருவில் தெரியாத சிற்பியே. உழைத்த கரம், உயர்ந்த கரம், உலகம் போற்றும் பொற்கரம், உயிர்கள் உணரும் தெய்வமே, உருவில் தெரியாத சிற்பியே. கேள்வியால் கல் சிற்பத்தை காண கொடுத்தான், உலகமே சாக்ரட்டிஸை கண்டது. கரிகாலன் யார் தோளில் ஏறி காவேரி கண்டான். கரிகாலன் யார் தோளில் ஏறி காவேரி கண்டான். கல்லணை யார் தோளில் நிற்கிறது? கல்லணை யார் தோளில் நிற்கிறது? அன்னை தெரசா 8 வயதில் அப்பாவை இழந்தாள். அந்த இழப்பிலிருந்து கருணை உலகிற்கு பிறந்தாள். தேசத்தின் தந்தை காந்தியை அறிவோம். தேசத்தின் தந்தை காந்தியை அறிவோம். தேசத்திற்காக மகனை அனுப்பிய தந்தைகளை அறிவோமா? தேசத்தின் தந்தை காந்தியை அறிவோம். தேசத்திற்காக மகனை அனுப்பிய தந்தைகளை அறிவோமா? வெவ்வேறு வழிகளில் ஒரே தெய்வம், தெரியாத சிற்பி தந்தை. கண்டிப்புடன் பேசினாலும் கண்ணில் கருணை பொங்குமே. கல்லாய் கூறிய வார்த்தைகளும் கனியாய் மனதில் தங்குமே. கண்டிப்புடன் பேசினாலும் கண்ணில் கருணை பொங்குமே. கல்லாய் கூறிய வார்த்தைகளும் கனியாய் மனதில் தங்குமே. வீட்டின் சுவர் அவரல்ல, வீட்டின் சுவர் அவரல்ல, கூரையின் ஓடு அவரல்ல. வெயிலும் மழையும் வந்தாலும் விழாத நிழல் தருபவர் அவரே. வீட்டின் சுவர் அவரல்ல, கூரையின் ஓடு அவரல்ல, வெயிலும் மழையும் வந்தாலும் விழாத நிழல் தருபவர் அவரே. கையில் காசு இல்லை என்றாலும் கனவில் குறை வைக்க மாட்டார். காலம் முழுவதும் உழைத்தவர்க்கு ஓய்வென்பதே கடைசி ஆசை. கையில் காசு இல்லை என்றாலும் கனவில் குறை வைக்க மாட்டார். காலம் முழுதும் உழைத்தவர்க்கு ஓய்வென்பதே கடைசி ஆசை. பொன்னை வாங்கி கொடுக்கவில்லை, பொய்யை பேச சொல்லவில்லை. பொன்னை வாங்கி கொடுக்கவில்லை, பொய்யை பேச சொல்லவில்லை. நேர்மை என்ற நாணயத்தை நெஞ்சிலே வைத்து சென்றவரே. பொன்னை வாங்கி கொடுக்கவில்லை, பொய்யை பேச சொல்லவில்லை. நேர்மை என்ற நாணயத்தை நெஞ்சில் வைத்து சென்றவரே. பசிபிக் கடலை தாண்டி வந்தேன், பட்டம் பெற்று பெருமை சேர்த்தேன். கலிபோர்னியா மாநிலத்தில் நின்று கண்ணீரை மறைத்து வாழ்கின்றேன். பசிபிக் கடலை தாண்டி வந்தேன், பட்டம் பெற்று பெருமை சேர்த்தேன். கலிபோர்னியா மாநிலத்தில் நின்று கண்ணீரை மறைத்து வாழ்கின்றேன். 6 அங்குல திரையிலே உன் முகத்தை காண்கின்றேன். 6 அங்குல திரையிலே உன் முகத்தை காண்கின்றேன். அழைப்பு முடிந்தபின் அமைதியாய் அழுகின்றேன். இங்கே பகல், அங்கே இரவு. இங்கே பகல், அங்கே இரவு. கால இடைவெளியை கண்ணீரால் கடக்கின்றேன். இங்கே பகல், அங்கே இரவு. கால இடைவெளியை கண்ணீரால் கடக்கின்றேன். கரிகாலனின் தந்தை தோளில் தூக்கி காட்டினார், காவேரி கட்டப்பட்டது. கரிகாலனின் தந்தை தோளில் தூக்கி காட்டினார், காவேரி கட்டப்பட்டது.
நான் திரையில் உன்னை காண்கின்றேன், நேரில் காண தினமும் விழைகின்றேன். நான் திரையில் உன்னை காண்கின்றேன், நேரில் காண தினமும் விழைகின்றேன். பழைய சட்டையில் நீ வாழ்ந்தாய், புதிய உடையில் என்னை ஆக்கினாய். அடகு வைத்து என்னை அமெரிக்கா அனுப்பினாய், அழுகையை விடையாய் கொடுத்து அனுப்பினாய். பழைய சட்டையில் நீ வாழ்ந்தாய், புதிய உடையில் என்னை ஆக்கினாய். அடகு வைத்து என்னை அமெரிக்கா அனுப்பினாய், அழுகையை விழுங்கி விடை கொடுத்தாய். விமானத்தில் நான் ஏறும்போது விழியடியில் நீ அழுதாயோ? விமானத்தில் நான் ஏறும்போது விழியடியில் நீ அழுதாயோ? வீதியில் திரும்பி பார்த்தேன், வேர் விழுந்த மரமாய் நடந்தேன். வீதியில் திரும்பி பார்த்தேன், வேர் விழுந்த மரமாய் நடந்தேன். பட்டம் வாங்கி நிற்கும் போது பின்னே நின்று சிரிப்பவனே, பட்டம் வாங்கி நிற்கும் போது பின்னே நின்று சிரிப்பவரே, பாராட்டெல்லாம் பிள்ளைக்கென்று பக்கம் ஒதுங்கி நிற்பவரே, பாராட்டெல்லாம் பிள்ளைக்கென்று பக்கம் ஒதுங்கி நிற்பவரே. உலகம் எல்லாம் கைத்தட்டினும் உள்ளம் தேடும் முகம் அவரே, உள்ளம் தேடும் முகம் அவரே. உயிரின் முதல் கதாநாயகன் உரிமையுள்ள நம் தந்தையரே, உயிரின் முதல் கதாநாயகன் உரிமையுள்ள நம் தந்தையரே. கால் நடையாய் நீ என்னை சுமந்தாய், மிதிவண்டியை ஓட்ட கற்று தந்தாய். கால் நடையாய் நீ என்னை சுமந்தாய், மிதிவண்டியை ஓட்ட கற்று தந்தாய். காரில் மகனுடன் செல்லும் போது கண்ணீரில் உன்னை நினைக்கின்றேன். கால் நடையாய் நீ என்னை சுமந்தாய், மிதிவண்டியை ஓட்ட கற்று தந்தாய். காரில் மகனுடன் செல்லும் போது கண்ணீரில் உன்னை நினைக்கின்றேன். 3 தலைமுறைகளின் காதல் இது, 3 தலைமுறைகளின் காதல் இது. மூலத்தை மறந்ததின் தவறு இது. 3 கைகள் ஒரே பிணைப்பு, 3 கைகள் ஒரே பிணைப்பு. நடுவில் உள்ளது என் கை, நடுவில் உள்ள கை என்னுடையது. 3 தலைமுறைகளின் காதல் இது, மூலத்தை மறந்ததின் தவறு இது. 3 கைகள் ஒரே பிணைப்பு, நடுவில் உள்ள கை என்னுடையது. நரைத்த முடி, நடுங்கும் விரல்கள், நான் திரையில் பார்க்கின்றேன். நேற்று நம்மை தூக்கிய தோல் இன்று நம்மை தேடுகிறது. நரைத்த முடி, நடுங்கும் விரல்கள், நான் திரையில் பார்க்கின்றேன். நேற்று நம்மை தூக்கிய தோல் இன்று நம்மை தேடுகிறதே. கோயில் தேடி அலைவதற்கு, கோயில் தேடி அலைவதற்கு குடிலில் தெய்வம் இருக்கிறதே. கொடுத்த உயிரை வளர்த்தவரின் காலடி நமது சொர்க்கமே, கொடுத்த உயிரை வளர்த்தவரின் காலடி நமது சொர்க்கமே. கோயில் தேடி அலைவதற்கு குடிலில் தெய்வம் இருக்கிறதே. கொடுத்த உயிரை வளர்த்தவரின் காலடி நமது சொர்க்கமே. வேரை மறந்த மரமில்லை, வேரை மறந்த மரமில்லை, வெயிலை வென்ற நிழலில்லை. வேரை மறந்த மரமில்லை, வெயிலை வென்ற நிழலில்லை. தந்தையை மறந்த மனிதனுக்கு தலை நிமிர்ந்த வாழ்வில்லை. வேரை மறந்த மரமில்லை, வெயிலை வென்ற நிழலில்லை. தந்தையை மறந்த மனிதனுக்கு தலை நிமிர்ந்த வாழ்வில்லை. சாக்ரட்டிஸின் கல்வெட்டில் பெயரில்லை, கரிகாலனின் கல்லணையில் வார்த்தை இல்லை. சாக்ரட்டிஸின் கல்வெட்டில் பெயரில்லை, கரிகாலனின் கல்லணையில் வார்த்தை இல்லை. காந்தியின் சரித்திரத்தில் வரி இல்லை, ஆனால் இவர்களாக ஆனதற்கு நீயே காரணம். சாக்ரட்டிஸின் கல்வெட்டில் பெயரில்லை, கரிகாலனின் கல்லணையில் வார்த்தை இல்லை. காந்தியின் சரித்திரத்தில் வரி இல்லை, ஆனால் இவர்களாக ஆனதற்கு நீயே காரணம். கடல் கடந்த காதல் குறையாது, கடல் கடந்த காதல் குறையாது அப்பா என்ற ஒரு வார்த்தையிலே அகிலத்தையே சொல்லிவிடுகின்றேன். கடல் கடந்த காதல் குறையாது அப்பா என்ற ஒரு வார்த்தையிலே அகிலத்தையே சொல்லிவிடுகின்றேன். வரலாறு எழுதாத வீரர்களே, வரலாறு எழுதாத வீரர்களே வாழ்க, வாழ்க, நீர் வாழ்க. தந்தையர் தினம் வாழ்க. வரலாறு எழுதாத வீரர்களே வாழ்க, வாழ்க, வாழ்க. தந்தையர் தினம் வாழ்க. அன்பான அப்பாவே என்றும் வாழ்க.
அன்பான அப்பாவே என்றும் வாழ்க. உயிர் கொடுத்த உறவே, உயிர் கொடுத்த உறவே, உன் நேரடியில் நான் என்றும் வாழ்க. உயிர் கொடுத்த உறவே, உன் நேரடியில் நான் என்றும் வாழ்க. நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மிக்க நன்றிங்க காங்கேயன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2, 3, 5 நிமிடங்களுக்கு வந்து எங்களை மொத்தமாக ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அப்பாவோட தியாகத்தையும் அவர் படுகின்ற வேதனைகளையும் இன்னல்களையும் அவர் செய்கின்ற நமக்காக விட்டு கொடுத்து நமக்காக அவர் பண்ணுற அவர் வாழ்க்கை முழுவதுமாக நமக்காக செய்கின்ற அத்தனை தியாகங்களையும் கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்க. எந்த எமோஜியை போடுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் முழிச்சுக்கிட்டு எல்லாருடைய முகமும் மாறி எப்படி உட்காந்துட்டு இருக்கோம். மிக்க நன்றிங்க. கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. பாரதி அம்மா, உங்களுடைய கருத்துக்காக உங்களை அழைக்கின்றோம். நன்றி. காங்கேயன் பசுபதி அவர்களுக்கு நன்றி. உங்களுடைய பெயரை கங்கா என்று போட்டிருக்கிறீர்கள். சரிதா அவர்களும் உங்களை வரவேற்கும் பொழுது கவிதை வழங்குங்கள் கங்கா என்றார். உங்களுடைய காதல் என்னவோ அது கங்கா என்பது போல கேட்கிறது. கங்கை வெள்ளம் போல தந்தை குறித்த உணர்வுகளை கவிதையாக வடித்து தந்திருக்கிறீர்கள் கங்கா அவர்களே. பாரதியார் சொன்னார், சுட்டும் விழிச்சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. சாதாரணமா கேட்கும்போது நமக்கு சூரியன் சந்திரன் என்பவர் உலகத்துல ரொம்ப முக்கியமான கோள்களாக பார்க்கிறோம். சூரியனும் சந்திரனும் நமக்கு வேண்டும் என்று. அதே ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் என்று சொல்கிறார் என்றால், கோபத்தை காட்டும் பொழுது சூரியனாக வெப்பத்தை கக்குகிறாய் நீ, காதலால் என்னை அரவணைக்கும் பொழுது சந்திரனாக குளிர்விக்கின்றாய் நீ என்கிற பொருளிலே சுட்டும் விழிச்சுடர் சூரிய சந்திரரோ என்று சொல்கிறார். இதே கருத்தை ஆண்டாள் நாச்சியாரும் தன்னுடைய பாடலிலே சொல்கின்றார். கிரேட் மென் திங்க் அலைக் என்று சொல்வார்கள். நீங்களும் அதே போல அவர்களுடைய உச்சத்தை தொட்டதை போல கருணையும் கண்டிப்பும் எப்படி இணைய முடியும் என்றால் முடியும். பெற்றோராக இருக்கும் பட்சத்திலே, தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி, கருணையே வடிவாக இருக்கின்றவர்கள், அதே நேரம் கண்டிப்பும் உள்ளவர்கள், இரண்டுமே சமமாக காட்டக்கூடியவர்கள். அதெல்லாம் ஒரு குழந்தையினுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் என்பதை போல கருணையும் கண்டிப்பும் உங்கள் தந்தையாரிடம் இருப்பதை சொன்னீர்கள். இதை பொதுவாக ரொம்ப அழகாக சொன்னார்கள் சரிதா அவர்கள். எல்லாரும் இப்ப நீங்கள் எல்லாருமே வழங்குகின்ற கவிதைகள் நீங்கள் அவரவருடைய தந்தைகளை நினைத்து எழுதினாலும் கூட இது பொதுவாக தந்தை என்கின்ற ஒரு வடிவத்திற்காக அர்ப்பணிக்கப்படுகின்ற கவிதைகளாக சொல்லலாம். வெயிலிலும் மழையிலும் நிழல் தருபவர். வெயில்ல நிழல் தரலாங்க, மழையில எப்படி நிழல் தர முடியும்? கவிதைக்கு ஐரணி என்கின்ற ஒரு முரண் ரொம்ப அழகை தருவோம்னு சொல்லுவோம். அதே போலதான் கண்டிப்பும் கருணையும், வெயிலும் மழை, இப்படி மழையில கூட நிழலை தருகின்றவர். நேர்மை நாணயம் அதனுடைய வடிவமாக நாம் இன்று இருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் நின்று நம்மை வளர்த்து விட்டவர்கள். இந்த பரந்துபட்ட கடலை தாண்டி வந்திருக்கின்றீர்கள். கடலினுடைய நீர், அந்த பரப்பு, அதை தாண்டி வந்தேன், ஆனால் கண்ணிலே நீர் சுமந்து நிற்கின்றேன். கால்நடையாய் சுமந்தாய், அழகு பாருங்க. கால்நடையாய் சுமந்தாய், கால் நடையாய் நடந்து என்னை சுமந்தாய் என்றும் சொல்லலாம். வேரை மறந்த மரம் இல்லை, அப்பாவே அகிலம். மிக அழகாக முரண்களையும் பயன்படுத்தி உணர்வுகளை கூட்டி கவிதை வடித்து தந்த உங்களுக்கு பாராட்டும். நன்றி. ரொம்ப நன்றி. நன்றிகள் அம்மா. நன்றிகள் காங்கேயன். அடுத்ததாக ஒரே நிமிஷம். அரிஸ்டாட்டில் காங்கேயனை மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லுங்களேன். அவர் ஸ்பாட்லைட்டில் ரிமூவ் பண்ணதுக்கு ஐ திங்க் எக்ஸிட் ஆகிடுச்சுன்றது தெரியல. ஓகே, தமிழ் வீடியோவில் இருக்கீங்களா? தெரியுதா சரிதா? நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதுங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்றத நான் தேடிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். நான் அழகான்னு நினைக்கிறேன். மல்டி ஸ்பீக்கர் போடுறேன், இருங்க ஒரே நிமிஷம்.
தமிழ் உங்களுடைய வீடியோ இன்னும் ஆ எனேபிள் ஆகல. உங்க கேமரால ஐ திங்க் அந்த இது போட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் உங்கள பார்க்க முடியல என்னால. கேமராவ ஹைட் பண்றதுக்காக அந்த ஸ்ட்ரைப் ஏதாவது போட்டிருக்கீங்களா பாருங்களேன். அரிஸ்டாட்டில் கொஞ்சம் காங்க எனக்கு கால் பண்ணுங்களேன் ஜாயின் பண்ண சொல்லி. ஓகேங்க. என்னுடைய கேமரால ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். நான் மொபைல்ல வந்து நான் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. ஓகே, ஓகே. ஆன் பண்ணு. இது மொபைல்ல ஆன் பண்ணுங்க. அ ஓகே. ஓகேங்க தமிழ். ஸோ அ ஒரு நிமிஷம். ஸ்பாட்லைட் ஃபார் எவ்ரிஒன். ஓகே. தமிழ் இப்ப நீங்க பேசுங்க. ஜஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்காக. ஏன்னா இப்ப நீங்க 2 அக்கவுண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்கல்ல. சார் கேக்குதா? கேக்குதுங்க. சூப்பர்ங்க. ஓகே. நான் உங்களுக்கான அறிமுகத்த நான் வந்து குடுத்துடுறேன். தமிழழகன். தமிழழகன் தொழில் முறையில் மென்பொருள் பொருளாளராகவும் ஒரே ஒரு நிமிஷங்க. ஓகே. தமிழழகன் தொழில் முறையில் மென்பொருள் பொறியாளராகவும், உள்ளத்தில் தமிழை காதலிக்கும் கவிஞராகவும் திகழ்கிறார். தமிழ் மொழி மீதான ஆழ்ந்த மற்றும் இலக்கியத்தின் மீதான ஈர்ப்பும் அவரை கவிதை உலகில் தனித்த அடையாளம் பெற செய்துள்ளது. மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வருகின்றார் இங்கு. தொழில்நுட்ப உலக பயணத்தாலும், கவிதைகள் மற்றும் இலக்கிய படைப்புகள் வழியாக தமிழின் அழகையும், உணர்வுகளையும் தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றார். நன்றிங்க தமிழ். உங்களுடைய தந்தையர் தின கவிதை படைப்பை கவி பாடுவதற்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. பைந்தமிழுக்கு, செந்தமிழுக்கு, தீந்தமிழுக்கு, முத்தமிழுக்கு வணக்கங்கள். கனவு மெய்ப்பட்டது என்று வெகு நாட்களுக்கு பிறகு வான்வழியே ஒரு வகுப்பறை. வெகு நாட்களுக்கு பிறகு வான்வழியே ஒரு வகுப்பறை. பள்ளிக்கு சென்ற ஒரு அனுபவம். கம்பனையும் பாரதியும் முன்னிறுத்திய பாரதி சுப்புராஜுவுக்கு வணக்கங்கள். தமிழை எப்பொழுதெல்லாம் நேசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தமிழ் மன்றம் முன்பாக வருகிறது. 20 வருடங்களுக்கு பின்பாக நான் தமிழை காதலித்த மறு அனுபவத்திற்கு நான் ஒவ்வொரு முறையும் கடந்து செல்கிறேன். தமிழை முத்தமிடுவதற்கு வாய்ப்புகள் கொடுத்த தமிழ் மன்றத்திற்கு வணக்கங்கள். தாய் பெற்றெடுத்த, தந்தை ஈன்றெடுத்த சகோதர சகோதரிகளை வணக்கங்கள். தாய் பெற்றெடுத்த, தந்தை ஈன்றெடுத்த சகோதர சகோதரிகளே வணக்கங்கள். எனக்கு முன்பாக கவிதை சொல்லிய அத்தனை சகாக்களுக்கும் தலை வணங்குகிறேன். கடைசியாக வருவதால் வார்த்தைகளை வாடகை எடுத்து விட்டனோ என்று வருத்தப்பட வேண்டாம். வார்த்தைகளை வாடகைக்கு எடுத்து விட்டனோ வருத்தப்பட வேண்டாம். தந்தை என்பவர் அவ்வளவு பெரியதல்லோ. பாசமும் நேசமும் ஒன்றுதானே. எல்லோருடைய சிந்தையிலும் அது புரண்டு ஓடுவதற்கு வேறுபாடில்லை. தந்தையை பற்றி கவிதை சொல்லுகிறேன். தகப்பனுக்கு கவி எழுத தந்தையானின் தமிழுக்கு, தகப்பனுக்கு கவி எழுத தந்தையானின் தமிழுக்கு, அப்பனுக்கு பாட்டெழுத கர்ப்பமானின் சொல்லுக்கு, அப்பனுக்கு பாட்டெழுத கர்ப்பமானின் சொல்லுக்கு, பெற்றெடுத்த நேரத்தில், கவியை பெற்றெடுத்த நேரத்தில் வார்த்தை வந்து சொன்னதடா அப்பாடா, வார்த்தை வந்து சொன்னதடா அப்பாடா. பெருமூச்சின் மந்திரமே பேராற்றல் எந்திரமே, பெருமூச்சின் மந்திரமே பேராற்றல் எந்திரமே, நெருக்கத்தின் வேளையிலே நேராய் வந்தேன் முன்னிடத்திலே, வரம் தந்து போவாயே வாழ்வழித்த வள்ளல் கொடையே.
நெருக்கத்தின் வேளையிலே நேராய் வந்தேன் உன்னிடத்திலே, வரம் தந்து போவாயே வாழ்வளித்த வள்ளல் கொடையே. தகப்பன் என்று சொல்லவா, தனதை எல்லாம் தந்துவிட்ட தந்தை என்று சொல்லவா? தகப்பன் என்று சொல்லவா, தனதை எல்லாம் தந்துவிட்ட தந்தை என்று சொல்லவா? இல்லை இல்லை. அகரத்தில் அடியெடுத்து அமுதன தித்திக்கும் அடிக்கடி உச்சரிக்கும் ஆத்துமாவின் அடிநாதம் அப்பா என்று அழைக்கிறேன். அகரத்தில் அடியெடுத்து அமுதன தித்திக்கும் அடிக்கடி உச்சரிக்கும் ஆத்துமாவின் அடிநாதம் அப்பா என்று அழைக்கிறேன். முப்பால் ஈந்த தாயுமானவன், மூப்பால் எந்தன் தமையனானான். முப்பால் ஈந்த தாயுமானவன், மூப்பால் எந்தன் தமையனானான். அம்மாவிற்கோர் முறை தலைப்பிரசவம், அப்பாவிற்கோர் ஒவ்வொரு முறையும் தலைப்பிரசவம். வட்டிக்காரன் வாசலில் நிற்கும் போதும் வயதுக்கு வந்த பெண் வீட்டிற்குள் இருக்கும் போதும் அப்பாவிற்கோர் ஒவ்வொரு முறையும் தலைப்பிரசவம். கடன்காரன் கழுத்தை நெரிக்கும் போது பிதுங்கிய கண்கள் முன்னால் பள்ளி போகும் பிள்ளைகள். கடன்காரன் கழுத்தை நெரிக்கும் போது பிதுங்கிய கண்கள் முன்னால் பள்ளி போகும் பிள்ளைகள். பணத்துக்கு மட்டும் உன்மேல் எவ்வளவு ஆசை தவணையாய் வளர்ந்ததே. பணத்திற்கு மட்டும் உன்மேல் எவ்வளவு ஆசை தவணையாய் வளர்ந்ததே. அப்பாவிற்கோர் ஒவ்வொரு முறையும் தலைப்பிரசவம். கல்லூரி காலங்களை கரை சேர்க்கப்பட்ட பாடுகளுக்கு நுரைதள்ளும் கடல்களே தோற்று போகும் என் அப்பாவிற்கும் பின்னால். கல்லூரி காலங்களை கரை சேர்க்கப்பட்ட பாடுகளுக்கு நுரைதள்ளும் கடல்களே தோற்று போகும் என் அப்பாவிற்கு முன்னால். அப்பாவிற்கோர் ஒவ்வொரு முறையும் தலைப்பிரசவம். மிதிவண்டியில் ஏன் இவ்வளவு வேகமாய் சென்றாய் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. அப்பா, மிதிவண்டியில் ஏன் இவ்வளவு வேகமாய் சென்றாய் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. உன் விதியை மிதியால் தானே மீட்டிருக்கிறாய். உழைப்பாளியே, உன் உழைப்பை பார்த்து வேர்வையும் பூத்ததே. உன் சட்டையின் ஓரத்தில் உள்ள அழுக்குகள் இருளின் கருப்பிற்கு அடிக்கப்பட்ட வெள்ளை பூச்சி அழைக்கிறது என்னை இன்னும் உழைக்க. உன் தேய்ந்த செருப்பின் ஓட்டையின் ஊடே ஊரை தெரிஞ்சுக்கிட்ட, உலக புரிஞ்சுக்கிட்ட. உன் தேய்ந்த செருப்பின் ஓட்டையின் ஊடே ஊரை தெரிஞ்சுக்கிட்ட, உலகத்தை புரிஞ்சுக்கிட்ட. சோறு வடிக்கும் அம்மாவுக்கு தெரியும் வடிப்பது வெந்நீர் அல்ல, அப்பாவின் வெண்ணுதிரம் என்று. சத்துக்கு சோறு போட்டது உன் உப்பு. உன் வேர்வையின் ஈரம்தான் என் உயர்வின் சாரம். அதனால் தானோ இன்னும் சோரம் போகாமல் சொரணையுடன் இருக்கிறேன். உன் கனவுகளுக்கு சிலை வைத்தால் விண்ணை முட்டி தூக்கி இருக்கும். விலை வைத்தால் பூமி மட்டும் பாக்கி இருக்கும். பெற்ற கடனுக்காக இன்னும் திருப்பி கொடுக்கிறேன். வட்டியும் முதலுமாக கொடுக்க வேண்டியதென்னவோ ஆகாய விரிவாய் விரிந்து கொண்டே இருக்கிறது. உன் கண்ணாடி கனவுகள் இன்று உன் முன்னாடி நிகழ்கிறதே. உன் ஆட்காட்டியின் விரலுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டு திசைகள் திறந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். தியாகராஜன் கனவுகளுக்காக. நன்றி, வணக்கம். நன்றிங்க தமிழ். மிக சிறந்த கவிதை. ரொம்ப உணர்ச்சி வசமாக மிக சிறந்த தமிழ் சொல்லாடலோடு ஒரு கவிதையை எங்களுக்காக படைத்திருந்தீர்கள். மிக்க நன்றிங்க. அம்மா பாரதி அம்மா அவர்களை அவர்களுடைய கருத்துக்காக அழைக்கின்றேன்.
இந்த தமிழழகன் அவர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும். தமிழ் என்றாலே அழகுதான். தமிழழகன் வழங்கிய கவிதையும் அழகு. முதலிலே முகம் மறைத்து நின்றீர்கள், தந்தை அன்பை மறைமுகமாக சொல்லப் போகிறீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் உங்கள் முகத்தை காட்டிவிட்டீர்கள். தமிழுக்கு தந்தையானவரே, தாயும் ஆனவரே, தமிழழகரே. தந்தாய் தந்தையே, எல்லாவற்றையும் தந்தாய் தந்தையே. தந்தையையும் தாயாக்கி அவரை அவ்வப்போது பிரசவிக்கச் செய்தீர்கள். விதியை மதியால் வென்றவர்களை பார்த்திருக்கிறோம். விதியை மிதியால் வென்ற அப்பாவை இங்கே கொண்டு வந்து நிறுத்தினீர்கள். அவர் வேர்வையின் வீரம், இந்த உயிரின் சாரம். கொடுத்து தீர்க்க முடியுமா தந்தைக்கு பட்ட கடனை, அந்த தியாகராசனின் கடனை? அனைத்து தியாகங்களையும் செய்திருக்கின்ற அனைத்து தந்தைகளும் தியாகராசர்கள் தான். அருமையான கவிதை வழங்கிய தமிழழகன் அவர்களுக்கு மீண்டும் பாராட்டும் வாழ்த்தும். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க தமிழ். மிக்க நன்றி. அடுத்ததாக இங்கே இணையத்தில் இருக்கின்ற யாருக்காவது கவிதை சொல்ல விருப்பம் இருந்தால் தயவு செய்து தெரிவிக்கவும். இது எல்லோருக்குமான நேரம் இப்பொழுது. யாராவது கவிதை சொல்ல விரும்புகிறீர்களா அப்பாவை பற்றி? சரிதா, நீங்க சொல்லலாமே, ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆற்றல் இருக்குது. நான் சொல்றேங்க ராஜேஷ். மத்தவங்க எல்லாரும் சொல்லட்டும். பிறகு வேணா டைம் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். கண்டிப்பா. ஹலோ, வணக்கங்க. தயா பேசுறேன். வணக்கம்ங்க தயாண்ணா. ரொம்ப மிக்க நன்றி நீங்க ஜாயின் பண்ணதுக்கு. ஆமா, சூப்பரா இருந்தது. அருமையா எல்லாருமே கவிதை படிச்சாங்க. அத பாரதி அம்மாவும் அதனுடைய சிறப்பு அம்சத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தந்தையருக்கு விழா எடுத்து, ஓ தந்தையரும் நம்ம வாழ்க்கையில் மிகவும் பெரியவர்கள் என்று உணர்த்துவதில் தமிழ் மன்றம் என்றும் தவறியதில்லை. அதை இந்த வருடமும் எடுத்து நடத்திய சரிதா மற்றும் உங்கள் குழுவினர் 2026 ராஜேஷ் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் பேசுவது வார்த்தை தான், நீங்கள் அதை கவிதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா எங்களுக்கு கவிதை எழுத தெரியும்னா முதலே நாங்க எழுதியிருப்போம். சோ என்னன்னா, தாய் தமிழில் பேசிய தந்தையே, அவ்வளவுதான் என்னுடைய கவிதை. 2 வார்த்தை. தமிழ் தாயின் வழியே பேசிய தந்தையே, உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் எங்களின் வாழ்க்கையின் மிக உயர்ந்த நட்சத்திரம் என்று அனைவரும் போற்றுகிறார்கள். நாங்கள் நட்சத்திரமாக வாழ்வதும் மற்றும் வான்வெளியில் சிறப்பதும் உங்களின் உழைப்பே. இதுதான் என்னுடைய சடனா தோணுன வார்த்தைகள். பட் அந்த வார்த்தைகளை கவிதையா நீங்க நினைச்சீங்கன்றதுதான் என்னுடைய வேண்டுதல். நன்றி, வணக்கம். கண்டிப்பாங்க தயாண்ணா. அப்பாவை பத்தி என்ன பேசினாலும் கவிதை தான் இல்லைங்களா? ஆமா. மிக்க நன்றிங்க தயாண்ணா. பிறகு வேற யாராவது கவிதை சொல்றீங்களாங்க? வேற யாருக்காவது விருப்பம் இருக்கா? தயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்கம்மா. முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நானு, கவிதைக்கு பொய் அழகு பார்த்தோம். தயா இவ்வளவு பெரிய பொய்ய சொல்வார்னு நான் நினைக்கல. அந்த காலத்துல இருந்து அவரோட பழகி கொண்டிருக்கிறேன். நல்ல நண்பராக, ரொம்ப நட்போடு பிரியத்தோட பழகக்கூடியவர் தான். ஏன் இப்படி பொய் பேசுறாருன்றது புரியல. ஒவ்வொரு அவருடைய திருமண நாளுக்கும் அவருடைய மனைவியோட பிறந்த நாளுக்கும் ரொம்ப அழகழகாக கவிதைகளை எழுதி நான் Facebookல முகநூல்ல பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நல்ல கவிதைகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ஏனோ இப்படி பொய் சொல்கிறார், எனக்கு கவிதை எழுத தெரியாது என்கிறது என்று. நீங்களும் ஒரு கவிஞர் தான், சொற்களை இணைத்து அழகாக கவிதை வடிக்கிறவர் தான். உங்களை கவிதையாக இந்த மன்றத்தில் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, மனைவியர் தினம் வச்சுதான் அண்ணன் கரெக்டா பாடிருப்பாங்க.
அதை சொல்லாம நீங்க சொல்ல வேண்டும் என்று அன்னைன்னு நினைத்து வச்சனால ரொம்ப அவருக்கு அழகா வந்து சொல்லிட்டீங்க. ஸ்டக் ஆயிடுச்சு. ஆமா மனைவியே தினமும் ஒரு நாள் வைக்க போறோம். அன்னைக்கு வந்து அண்ணன் வந்து இல்ல தான் பாடுவார்னு நினைக்கிறேன். ஒரு ஆமா 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 உன் மனைவியோட பேர் வந்து கீதா, என்னுடைய பேர் தயா. கீதையா இல்ல கவிதையா அப்படின்ட்டுதான் நான் எப்பவுமே என் கவிதையை தொடங்குவேன். So, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. கண்டிப்பா வச்சிடலாங்க. மனைவியர்கள் தினம் அப்படின்ற ஒரு கவியரங்கமா வச்சிடலாம் நம்ம. அது நானும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்ப. கண்டிப்பா வாங்க. நன்றிங்கம்மா. வேற யாராவது கவிதை சொல்றீங்களாங்க? யாருக்காவது விருப்பம்? ஓகே. ரவிச்சந்திரன் அப்புக்குட்டி வாங்க ரவிச்சந்திரன். நான் ஒரு இது டிரைவ் பண்ணிட்டு இருக்கேங்க. கவிதை சொல்றதுக்கு முன்னாடி பாரதி அம்மாவுக்கும் உங்க 2026 செயற்குழுவுக்கும் மிக்க வாழ்த்துக்கள்ங்க. தந்தையர் தினம் முடிந்தாலும் தந்தையர்களை நினைவுபடுத்தி எங்களெல்லாம் வந்து கௌரவித்ததற்கு மிக்க நன்றி. மனது ரொம்ப நிறைவா இருக்கிறது இன்னைக்கு வந்து இந்த விழா நீங்க நடத்துறது. நன்றிங்க, நன்றி. நிச்சயமாங்க கார்த்திக். எங்களுக்காக காலம் ஃபுல்லா உங்க வாழ்க்கை மொத்தத்தையும் எங்களுக்காக நீங்க அர்ப்பணிக்கிற உங்கள ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது உங்கள வந்து நாங்க கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு முயற்சி. அதனால நீங்க மனநிறைவு அடைந்தீர்கள் என்பதே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தான். மிகுந்த நன்றிங்க, நன்றி. நன்றிங்க. ஆமா. வாங்க ரவிச்சந்திரன். வணக்கங்க எல்லாருக்கும். வணக்கம்ங்க. நான் பாரதி ஆண்டினே சொல்லலாம். பாரதி ஆண்டி அவங்க என்னோட ஒய்ஃபோட அத்தை. ஜாயின் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. சும்மா டைம் இருந்தா ஜாயின் பண்ணுன்னு சொன்னாங்க. நிஜமா ப்ரோக்ராம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ப்ரோக்ராம் முழுவதும் அவங்க ஒவ்வொருத்தர் சொன்ன கவிதையும் அப்படியே நான் கண்ணீர் சிந்த வச்சது தான். அது வீடியோவில் இல்லாதனால அதெல்லாம் தெரியல. ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க ப்ரோக்ராம். நான் இந்த கவிதையை வந்து கவிதைன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 வரி அம்மா அப்பாக்காக எழுதுனது. இத ஆன்ட்டி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி முன்னாடியே. என்னதுன்னா, எந்தையே என் அன்னையே, கோடி தவங்கள் யான் செய்ததோ உமது சேயாக நான் பிறந்தது. அவ்வளவுதாங்க என்னோட கவிதை. அருமைங்க. பாரதி அம்மா. பாராட்ட மாட்டேன் ரவி. ரொம்ப அந்த ஹைக்கூ கவிதைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ரொம்ப சின்ன கவிதையில அழகா சொல்லியிருக்கீங்க. என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனை அப்படின்னு சொன்னா, பெற்றோர் அவர்கள் நமக்கு பெற்றோராக வாய்ப்பதற்கு நாம் என்ன தவம் செய்திருக்கிறோமோ என்று ஒவ்வொருவரும் நினைத்து நினைத்து போற்றக்கூடிய உயிர்கள் உண்டு என்றால் கண்டிப்பாக பெற்றோர். நம்மால் தேர்ந்தெடுக்க முடியாதவர்கள். ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரை என்றைக்குமே நீங்கள் தான் எனக்கு பெற்றோராக இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்வதில்லை. இயல்பாக இயற்கையாக நடக்கின்ற ஒன்று. நமக்கு அமைந்த வாய்த்த அந்த உயிர்களை நாம் உயிருள்ளவரை போற்றுவதை சிறப்பு. நன்றி. நன்றி. வேற யாராவது கவிதை சொல்ல விரும்புறீங்களாங்க? சரிதா, உங்க கவிதையை கேட்க ஆவலா இருக்கும். சரி, சொல்லுங்க. ஓகேங்க. நான் போகவா? கண்டிப்பாங்க அரிஸ்டாட்டில் வாங்க. உங்களுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகே, சூப்பருங்க. கவிதை பாடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக அருமையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடந்த 1 மணி நேரம் வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக ஒரு தருணமாக இருந்தது. எல்லாரும் தன்னுடைய அப்பாவை பற்றி பாடினாங்க. நான் வந்து நானே ஒரு அப்பா அப்படின்றதால அந்த ஒரு முறையில் நான் ஒரு கவிதை சொல்ல நினைக்கிறேன். கவிதைன்னு ஒன்று ரொம்ப தூரம் இழுக்கலை, ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். நான் அப்பா. அவ்வளோதான் என்னுடைய கவிதை முடிஞ்சது. தேங்க்யூங்க. அருமைங்க அரிஸ்டாட்டில். பாரதி அம்மா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நானும் ஒரே வார்த்தையில சொல்றேன், அப்பா. வரது அது என்னோட பாட்டு கவிதை. என்னோட கவிதை. பிரமாதம். நீங்க ஏதாவது கவிதை சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, இதுக்கு ஆக்சுவலா கவிதையா சொல்ற இல்ல, சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே பார்த்தனா எல்லாருமே பதிச்சிட்டாங்க. அதுல அது வந்து என்னன்னா,
எல்லாருமே வந்து அவங்களோட கவிதை வந்து அவங்களோட அப்பாவை நினைச்சு எழுதியிருக்கலாம். பட் அப்பான்னா அந்த ஒரு முறையில எல்லாருக்குமே அது வந்து பர்சனலா கனெக்டடா இருக்கு. இதில் சொல்ல வந்தது நினைச்சது அது அப்படியே வந்து எழுத்து வடிவில் ஒவ்வொருத்தரும் வந்து கவிதை கொடுத்துருக்காங்க. அது எனக்கு வந்து ரொம்பவே என்னோட அப்பாவோட கனெக்டடா இருந்தது. அது அனைத்து படைப்பாளிகளுக்கும் என்னோட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மேலும் மேலும் எழுதுங்க, கேட்டுட்டே இருக்கோம். நன்றிங்க. அதுதான் சொல்ல வந்தேன் நான். தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க வரது. நன்றி. நான் ஒரு ஒரு கவிதை வந்து நான் சொல்றேன். இது கவிதை மாதிரி அப்படிலாம் இல்ல. ஆம், வாழ்க்கை பயணத்துல எதை வந்து நம்ம ஆம், ஆ, ஆ, சந்திக்கிறோம் அப்படின்றத அப்பா இல்லாத பயணம். அதிகமான அறிவுரைகளை கேட்கிறேன். வலிகளின் உச்சம் காண்கிறேன். அனுதாபங்களால் சிறைப்பட்டு நிற்கிறேன். உண்மை நட்பை இழந்ததாய் எண்ணுகிறேன். கோபங்களின் அன்பை உணர்கிறேன். உங்கள் கோபங்களின் அன்பை உணர்கிறேன் அப்பா. பணத்தின் மதிப்பை அறிகிறேன். பக்குவமாய் பேச பழகிக்கொண்டேன். பசித்த வயிறை அடிக்கடி பார்த்தேன். பசித்த வயிறை அடிக்கடி பார்த்தேன். உழைப்பின் தேவையை உணர்ந்து கொண்டேன். உறவுகளின் உண்மை முகம் கண்டு கொண்டேன். உறவுகளின் உண்மை முகத்தை கண்டு கொண்டேன். சுமைகளில் இருக்கும் சுகம் உணர்ந்தேன். உறக்கமில்லாத இரவுகளையும் பழகினேன். சுமைகளில் இருக்கும் சுகம் உணர்ந்தேன். உறக்கமில்லாத இரவுகளையும் பழகி கொண்டேன். ஒரு வரியில் உண்மையை சொன்னால் இந்த உலக வாழ்வின் அர்த்தம் மொத்தமும் நீ இல்லாத இந்த பயணத்தில்தான் முழுமையாய் நான் தெரிந்து கொண்டேன். அப்பா, இவர் இருக்கும் வரை இவரின் அருமை நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. அப்பா, இவர் இருக்கும் வரை இவரின் அருமை நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. இவர் இல்லாத ஒரு நாளில்தான் உலகமே நம்மை மறந்தது போல தோன்றுகிறது. நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் நம் பின்னால் மலையாக நின்ற ஒரு மாபெரும் மனிதர். நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் நமக்கு பின்னால் மலையாக நின்ற ஒரு மாபெரும் மனிதர். இன்று 1000 பேர் அருகில் இருந்தாலும் அப்பா இல்லாத வெற்றிடத்தை யாரால் நிரப்ப முடியும்? இன்று 1000 பேர் அருகில் இருந்தாலும் அப்பா இல்லாத வெற்றிடத்தை யாரால் நிரப்ப முடியும்? ஏனெனில் அப்பா என்ற ஒற்றை சொல் ஏனெனில் அப்பா என்ற ஒற்றை சொல் கொடுத்த தைரியத்தை இந்த உலகத்தில் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அப்பாவை பற்றி 1000 சொன்னாலும், அப்பாவை பற்றி 1000 சொன்னாலும், அப்பா என்று நான் சொல்ல, என்னம்மா நடுப்பொண்ணே என்று நீங்கள் கேட்பது போல ஆகுமா அப்பா? நன்றி. அம்மா. அருமை அருமை. ரொம்ப அருமையா பேசுனீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருந்தது. ரொம்ப சிறப்பு. நன்றிங்க ராஜேஷ். பாராட்டும் வாழ்த்தும் உங்களுக்கு சரிதா. சுகமான சுமையை, உறக்கம் துறந்த இரவுகளை, அதற்கும் மேலாக தன் இருப்பினை என்றுமே நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை, என்னம்மா என்கிற ஒற்றை சொல்லில் தன் இருப்பினை என்றுமே நமக்கு அவர் உணர்த்தி கொண்டிருப்பதை அழகாக உணர்வு பூர்வமாக எடுத்து சொன்னீர்கள். நன்றி. பாராட்டும் வாழ்த்து. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. எல்லாருமே கவிதை வச்சனால நானும் ஏதாவது செய்யலான்ட்டு ஒரு இப்ப கார்ல உட்காந்து நான் ட்ரை பண்ணது. இதை வந்து நான் ஜஸ்ட் வாசிக்கிறேன். ஓகேங்களா? எல்லாருக்காகவும். அப்பா கவிதை. அன்பின் முதல் முகம் என் அப்பா.
ஆறுதலாய் என்றும் அருகில் நின்றவர், இன்பமான வாழ்வை அமைத்து தந்தவர், ஈகை மனத்தினால் குடும்பத்தை உயர்த்தியவர், உறுதியுடன் உழைத்து வழிகாட்டியவர், ஊக்கத்தின் ஊற்றாய் இருப்பவர், எந்நாளும் என் நம்பிக்கையின் தூண், ஏற்றம் காண என்னை ஊக்குவித்தவர், ஐயமின்றி அன்பு செலுத்தும் இதயம், ஒளிவிளக்காய் என் பாதையை ஒளிவிப்பவர், ஓய்வறிவா உழைப்பின் எடுத்துக்காட்டு, அவ்வை சொன்ன நற்குணங்கள் வாழ்வில் காட்டியவர், என் அப்பா என் வாழ்வின் என்றும் அழகிய நாயகன். நல்லா இருக்காமா? அருமையா சொன்னீங்க ராஜேஷ். உங்களுக்கும் பாராட்டும் வாழ்த்தும். அன்பு, ஈகை, நம்பிக்கை, பாதையை வகுத்து கொடுத்தவர், இவற்றிற்கெல்லாம் வாயிலாக நம் வாழ்க்கையிலே என்றுக்கும் இருக்கின்ற ஒரு நாயகன். தந்தைக்கு அடுத்தபடியாகத்தான் அடுத்து பிற நாயகர்கள் வருகிறார்கள் என்பதை அழகாக சொன்னீர்கள். உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும். ஆனால் இந்த கவியரங்கத்தில் ஒரு விஷயத்தை தெரிவித்தேன். உணர்வு என்பது தமிழ் மொழியின் அடிப்படை. சாதாரணமாக சொல்வார்கள் தமிழர்கள் உணர்வுபூர்வமானவர்கள் என்று. அப்படி கவிதையை கேட்டு, பிறர் சொல்கின்ற கவிதையை கேட்டு நாமும் கவிஞராகலாம் என்பதை இங்கு நிறைய பேர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் எல்லாருக்கும் பாராட்டும் வாழ்த்தும். நன்றிங்கம்மா. வேற யாருக்காவது கவி சொல்ல விருப்பம் இருக்காங்க? சரிதா, என்னையும் கவிதை பாட வச்சிட்டீங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்க ராஜேஷ், உங்களால முடியும்னுட்டு. ஆமா. சரி, ஓகேங்க. யாருக்கும் மேற்படி யாரும் சொல்றதுக்கு இல்லைன்னா, நான் அம்மாவை வந்து முடிவுரை சொல்றதுக்காக அழைச்சிடுறேன். பாரதி அம்மா, உங்களுடைய முடிவுரை. சரிதா. அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே அடுத்த ப்ரோக்ராம் பத்தி சொல்லலாம். நம்ம அடுத்து சொல்லுங்கங்க, சொல்லுங்க. ஸோ தமிழ் மன்றம் தமிழ் மன்றம் இந்த வருஷம் நிறைய விழாக்களை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது இதில் பார்த்தீங்கன்னா நேயர்கள் எல்லாருக்குமே, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம அடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா வந்து நடத்த போகிறோம். அது வந்து முத்தமிழ் விழான்னு சொல்லிட்டு சரிதா நம்ம எங்களோட கலாச்சார பண்பாட்டு துணைத் தலைவர் நடத்திட்டு இருக்காங்க. செப்டம்பரில் நடக்க போகிறது. எல்லாருமே உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து அறிவிச்சிடுங்க. நீங்களும் வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே அந்த விழாவுக்கு வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி முழு நாள் நடக்க போகுது. பல விழாக்கள், அதில் 7 இசை நாடகம். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வரணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெருசாக பண்ணலான்னு இருக்கோம். நான் வாங்க. நன்றிங்க வரது. அதுல கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லுங்க சரிதா, நம்ம என்னெல்லாம் பண்றோன்றதை நீங்க வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லுங்க. ஸோ முத்தமிழ் விழா வந்து ஒரு நாள் முழுக்க நடக்க இருக்குங்க. இயல், இசை, நாடகம் அப்படின்னுட்டு. இயலில் குழந்தைகள்லாம் வந்து பட்டிமன்றம், நம்மளுக்கு இளம் வயது குழந்தைகள், அதாவது ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ்லேருந்து இருக்கிறவங்கலேருந்து ஒரு பெரிய வயசு ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் வந்து ஒரு பட்டிமன்றம், மிக சிறப்பானது ஒரு பட்டிமன்றம் பண்ண இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க இப்போ. அதனால அவங்கள இப்போது நம்ம இந்த தமிழ் மன்றமே வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய தமிழை வந்து எந்த அளவுக்கு உயிர்ப்பித்துட்டு நம்ம இங்கே இருக்கிறது, நம்ம இங்கே இருக்கிற மக்கள் தமிழால் எப்படி வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறது, தமிழை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்கிறத விட கண்டிப்பாக அப்படியே சொல்லலாம். நமக்குள்ளே நம்ம வந்து இருக்கிறத புதுப்பிச்சுக்கிறோம். நம்மளோட குழந்தைகளுக்கு அந்த தமிழை வந்து கடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து அதை செய்யும் பொழுது இந்த மாதிரி தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர்கள் வந்து நீங்கள்லாம் வந்து அவங்களை வந்து ஊக்குவிச்சாதான் அது வந்து மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இயலுக்காக இப்படி ஒரு பட்டிமன்றம் நடக்க இருக்கு. பிறகு வந்து இங்கே கவி பாடினர்களுக்கும் விருப்பம் இருக்கும், அனைவருக்கும் விருப்பம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விதமான பேச்சு போட்டின்னு கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் அது நேர்பட பேச்சு போட்டியில் நான் யார் அப்படின்ற தலைப்பில் ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் வந்து பேசுவதற்கான ஒரு போட்டி நடக்க இருக்கு. இது வந்து இயலுக்காக நடக்க இருக்கு. இசைக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எல்லாரும் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து இசை கருவிகளை வச்சு இசையமைக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் சூப்பர் சிங்கரில் நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் நடந்தது தமிழ் மன்றத்தில். அதில் வெற்றி பெற்ற குழந்தைகள்
மற்றும் கலந்து கொண்ட குழந்தைகள் எல்லாரையுமே வச்சு ஒரு 30 நிமிஷம் வந்து ஒரு சூப்பர் சிங்கர் அவங்களுக்கான நேரத்தை கொடுத்து அவங்க எல்லாரும் வந்து ஒரு பாட்டு பாட போகிறாங்க. அதுவும் மிக சிறப்பாக இருக்கும். இது வந்து இசைக்கானது. நாடகத்துக்காக நாங்கள் வந்து அதுக்கான பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். நாடகத்தை மட்டும் விட்டுட்டு டான்ஸும் அதுலேயே வந்துடும் இல்லைங்களா? ஸோ மிக சிறந்த பரதநாட்டியம் டீச்சர்ஸுமே வந்து கூட ஆடுறதுக்கு இருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் பரதநாட்டியம் வந்து பண்ணுறதுக்கு இருக்காங்க. அதோடு சேர்த்து மரபு கலைகளும் வந்து சேர்ந்து பண்ண இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயே இன்றைய பொழுதுக்கு வந்து மரபு கலைகளை பார்ப்பது என்பது மிகவும் அரிதாகி விட்டது. அந்த சூழலில் இங்கே மரபு கலைக்கான அந்த ஒரு முயற்சியும் அதுக்கான ஒரு எஃபர்ட்டையும் வந்து போட்டு மரபு கலைகளை வந்து நம்ம வந்து மேடை ஏற்றுறதுக்கான வேலைகள் வந்து பின்னாடி நடந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஊக்குவிக்குவதற்காக உங்களை அனைவரையும் வந்து அழைக்கின்றோம். இது எல்லாத்துலேயும் பங்கு கொள்ளணும் அப்படின்னாலும் நீங்கள் பங்கு கொண்டுக்கோங்க. இதில் பறை இசை வந்து வாரம்ன்ற பேரியா தமிழ் மன்றம் வந்து சனிக்கிழமை தோறும் ஆக்சுவலாக கரெக்ட். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பறை இசைக்கான பயிற்சி வந்து ஃப்ரீமாண்ட் எலிசபெத் பார்க்கில் நடந்துட்டுருக்கு. யாருக்காவது விருப்பம் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பறை இசைக்கான அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு வந்து ஸ்டேஜில் நடக்க இருக்குது. பிறகு சிலம்பமும் வந்து மேடை ஏட இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அந்த ஒரு நாள் முழுக்க காலையில் 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஒரு நாள் முழுக்க நமக்கான நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்க, உங்களை சுற்றி இருக்கிற குழந்தைங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இயலில் பண்ண முடியுமா, இசையிலையா, நாடகத்திலே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அதில் வந்து கலந்து கொண்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து பயன்பெற்று கொண்டீர்கள். ஆனால் மிக மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு வந்து வாலண்டியர்ஸுமே வந்து தேவையாக இருக்குது. உங்களால் வாலண்டியரிங் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ப்ளஸ் நமக்கு ஸ்பான்சர்ஸுமே தேவையாக இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை பூத் செட்டப் அந்த மாதிரி ஏதாவது தேவை இருந்தாலும் வந்து நம்மளுடைய அரிஸ்டாட்டல் அவர்களை அணுகவும். அவர் வந்து நிர்வாகம். மேற்படி ஏதாவது கேள்விகள் இருக்குது, இல்லை ஸ்பான்சர்ஸ் ரிலேட்டட் அப்படின்னாலும் அவங்கள வந்து ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு மற்றபடி வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் ராஜேஷ்க்கு கூப்பிடுங்க, இல்லை எனக்கு கூப்பிடுங்க. எங்களோட நம்பர்ஸ் வாட்ஸ்அப்பில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஐ திங்க் நான் மொத்தத்தையுமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ராஜேஷ், நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்? நன்றி. ஆக்சுவலாக வந்து சிறப்பாக இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நடக்க போகுதுங்க. முக்கியமாக வந்து இயலிசை நாடகத்தில் வந்து மரபுக்கலையை வந்து ஒரு சிறப்பாக செய்யணுன்றதுதான் ஒரு முக்கியமான நோக்கம். ஏன்னா நம்ம வந்து மரபுக்கலை வந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெட்னா மாதிரி பெரிய நிகழ்வுல ஒரு மணி நேரம் மரபுக்கலை நடக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து தமிழ் மன்றத்துலையும் கொண்டு வரணுன்றதான் ஒரு முதல் நோக்கமாக நாங்கள் ஆரம்பித்தோம் இதை. அது வழக்கம் போல் வந்து நம்ம நாடகமும் தனியாக வந்து பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இயல்லையும் வந்து பட்டிமன்றமோ இல்லை பேச்சு போட்டியோ இது மாதிரி எல்லாம் பண்ணுறது இல்லாமல் இந்த வாட்டி சிறப்பாக வந்து இந்த மரபுக்கலையே ஒரு வித்தியாசமாக பண்ணுவோம். டேட் வந்து ராஜேஷ், நீங்க ஃப்ரீஸ்ல இருக்கீங்க. சரி, ஓகேங்க. ஆமாம். ஸோ டேட் தான் சொல்ல ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன். எந்த ஆமாங்க. டேட்? டேட் வந்து செப்டம்பர் 12ங்க. டேட் வந்து இப்போதைக்கு கண்டினியூ பண்ணுங்க ராஜேஷ். ஓகேங்களா? சாரிங்க, நான் டிரைவ்ல இருக்கனால மேபி ஸ்டக்காக நினைக்கிறேன். ஓகே. எல்லாரும் வந்து பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாரதி அம்மாவுக்கு வந்து ஸ்பெஷல் இன்விடேஷனு. கண்டிப்பா வாங்க, நீங்களும் வாங்க. ஒரு சிறப்பான நிகழ்வு நீங்க பார்க்க போறீங்க. நன்றி. மெயினா இதுல வந்து என்னன்னா, பங்கு பெறணுன்றது நம்ம வந்து எங்களோட கண்டிப்பான வேண்டுகோள். எல்லாருமே உங்களோட குழந்தைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க, அப்படி முடியலனாலுமே வந்து நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல அரங்கம் நிறைஞ்சிருக்கும். கூடவே வந்து நம்ம பார்க்குற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உந்துதலா இருக்கும், அவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால இதை எடுத்து சொல்லுங்க, எல்லாருமே வாங்க, நம்ம அரங்கம் நினைச்சு நம்ம இந்த ப்ரோக்ராமை சிறப்பித்து கொடுங்க. அதுதான் எங்க வேண்டுகோள். தேங்க்யூங்க. நன்றிங்க வருது. ஸோ அடுத்ததா ஆகஸ்ட்ல ஒரு ஈவெண்ட் வருது இல்லைங்க அரிஸ்டாட்டல், நீங்க அதை பத்தி சொல்றீங்களா? அதை பத்தி சொல்லிடுங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட் ஜூலைல ஒன்று வருதுங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட். we are having one more industrial visit. வருது, நீங்க அதை பற்றி சொல்லிருங்க. அப்புறம் ஸோ அது அனௌன்ஸ் பண்ண போறோம். அதுல வந்து நம்ம மேக் மொஹிதீன் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட கம்பெனி தான் வந்து விசிட் பண்றாரு. அது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அதோட ஃபார்ம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஜூலை 17 அது வந்து ஃப்ரைடே. அது ஃப்ரைடே தான் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்வீனியன்ட் டைம், அதனால ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. அது 2 to 4 ஃபார்ம் வந்து முதல்ல இந்த தமிழ் மன்ற மெம்பருக்கு தான் அனுப்ப போறோம். ஸோ அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் இன்னும் ஸ்லாட்ஸ் இருந்தாலும் நம்ம வெளியே நம்ம கொடுப்போம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூலர்
அப்புறம் மிடில் ஸ்கூலர் எல்லாருமே வந்து அந்த மிடில் ஸ்கூலரும் வந்து ஆனர்ஸ் போட போகிறோம். நீங்கள் ஃபில் பண்ணி வரலாம். அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தான் இது. ஓகேங்களா? எப்பவுமே பண்ணுற மாதிரி. தேங்க்யூ மேக். உங்களோட அந்த இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட் ஹோஸ்ட் பண்ணுறது வி ஆர் ஸோ எக்ஸைட்டட். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, மெடிக்கல் டிவைசஸ் இது. தேங்க்யூ. நன்றிங்க வரது. நன்றிங்க வரது. அடுத்ததாக அரிஸ்டாட்டில். அனைவருக்கும் வணக்கங்க. நான் அரிஸ்டாட்டில் பேசுகிறேன். ஸோ ஆகஸ்ட் 29, 30 சனி ஞாயிறு 2 நாட்கள் வந்து நம்மளுடைய பே ஏரியா தமிழ் மன்றத்திலிருந்து ஏஐ பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டே ஈவெண்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது டப்ளினில் தான் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஃப்ளையர்ஸ் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் கூடிய விரைவில் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நம்ம தமிழ் மன்றத்தோட மெயின் வாட்ஸ்அப் குரூப்பில் அண்ட் இமெயிலையும் அனுப்பி வைப்போம். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கோர்ஸ் இப்போ நம்ம வந்து எல்லாருமே நம்மளை அப்ஸ்கில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் நம்ம எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலும் சரி, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏஐல நம்ம எந்த அளவுக்கு நம்ம அடாப்ட் ஆகி நம்மளை அப்ஸ்கில் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம சப்ஸ்டைன் பண்ண முடியும் நம்மளோட ஜேர்னியில், நம்மளுடைய கரியரில். அதனால் எனி பேக்ரவுண்ட், நீங்கள் பிகினர்ஸாக இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம், ஏஐ எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த 2 டே ஈவெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிகினர்ஸ் டு ஆல் த வே டு த அட்வான்ஸ் பில்டிங் அண்ட் ஏஏ ஏஜென்ட் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து பிகினர்ஸ் அண்ட் எல்லாரையுமே கவர் பண்ணுற மாதிரி மிஸ்டர் ஜோதி பெரியசாமி தான் நம்ம எவ்ரி இயர் இந்த ஏஏ ஈவெண்ட்டை அவர் நம்மளுக்காக பண்ணி கொடுக்குறாரு. 2 டே ஈவெண்ட்டாக பண்ணுவார். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் 9 AM டு ஈவினிங் அன்டில் 4 or 5 PM வரைக்கும் இருக்கும். சேம் ஃபார் சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுக்குமே அது மாதிரி இருக்கும். இதுக்கு ஃபுட்டு அண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க, பயனடைங்க. ஏன் அதுக்கு சொல்கிறோம் அப்படின்னம்னா, எல்லாரையும் கவர் பண்ணுற அளவுக்கு அதோடைய சிலபஸ் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஜோதி பெரியசாமி. ஸோ பிகினர்ஸ், அட்வான்ஸ்ட், இன்க்ளூடிங் நீங்கள் ஒரு கிளாட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏஏ ஏஜென்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் டெப்ளாய் ரன் பண்ணுறது, அந்த லெவலுக்கு வந்து அந்த சிலபஸ் இருக்குது. இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 டே கேம்ப் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லைக் யூ வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹவு த கரண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம ஃபியூச்சரில் நம்மளை எப்படி நம்ம அலைன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமே ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு, ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த சிலபஸ் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. டப்ளினில் ஆகஸ்ட் 29 and 30. இதுக்கு ரிலேட்டடாக பை சான்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணணும் இந்த ஈவெண்ட்டுக்கு, இன்கேஸ் மேபி நீங்கள் இந்த பூத்தை தான் வைக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். எதர் என்ன இல்லை ராஜேஷ் இல்லை யாராவது ஒரு ஈசி மெம்பர்ஸை நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். தேங்க்ஸ் சரிதா. நன்றிங்க அரிஸ்டாட்டில், மிக்க நன்றி. ஒரு சின்ன அடிஷன் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஏஐ பூட் கேம்ப் வந்து இதை ஆன்லைனில் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு எவ்ரி இயர் வந்து தமிழ் மன்றம் சார்பாக வந்து இது பண்ணுற ஒரு நிகழ்வு. இது சிறப்பாக வந்து நிறைய பேர் பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதோட ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் குப்புசாமி எவ்ரி இயர் வந்து நம்ம தமிழ் மன்றத்தில் 2018 ஈஸியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் கூட எவ்ரி இயர் வந்து இது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு தமிழ் மன்றத்துலேருந்து. ஸோ அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிடலாம், ரமேஷ் குப்புசாமிக்கும். அதே மாதிரி வந்து இந்த நிகழ்வை வந்து சிறப்பாக ஒருங்கிணைச்சிட்டு இருக்க அரிஸ்டாலுக்கும் நன்றிங்க. ஏன்னா அடுத்த இன்னும் ஃப்ளையர் அதெல்லாம் வரும். அது மாதிரி இந்த வருடம் தமிழ் மன்றத்துல இருந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்னு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்து அதையும் வந்து 2 இதை முடிச்சுட்டு இப்போ 3ஆவதையும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட வரதராஜன், அவருக்கும் நன்றிங்க. அது மாதிரி இது ஒத்துழைப்பு இருக்கிற அனைத்து ஈசிக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா உங்க எல்லாத்தோட சப்போர்ட்டை தான் எல்லாம் பண்ண முடியும். விமலதா ப்ளஸ் அமுதா, அப்புறம் எங்களோட ஆனரவி கோவிந்த், எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். ஓடியூ சரிதா. நன்றிங்க ராஜேஷ். ஸோ அடுத்ததா பாரதி அம்மா அவர்களை முடிவுரை கொடுப்பதற்காக அழைக்கின்றேன். அம்மா. ஒரு அருமையான நிகழ்வினை அளித்த தமிழ் மன்ற பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர்கள் லீமா, முஹைதீன், காங்கேயன் பசுபதி அவர்கள், தமிழழகன், தயா, ரவி, அரிஸ்டாட்டில் அவர்கள், சரிதா, ராஜேஷ் அவர்கள் மற்றும் வாழ்த்து சொன்ன வரதராஜன் அவர்கள் அனைவருக்கும் பாராட்டும் வாழ்த்தும். அருமையாக தொகுத்தளித்தமைக்கும் சரிதா அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும். நமக்கு ஒரு வினா எழலாம். ஆண்டிற்கு ஒரு முறை அன்னையர் தினம், தந்தையர் தினம், மகளிர் தினம் இப்படியெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே, ஆண்டிலே ஒரு முறை மட்டுமே நினைவு கூறத்தக்கவர்களா இவர்கள் அனைவரும்?
இது அப்படி கிடையாது. அவர்களை நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இதனை கொண்டு சிறப்பாக வெளிப்படுத்த முடியும், சிறப்பாக இந்த நிகழ்வுகளை நிகழ்த்த முடியும் என்பதற்கு இப்பொழுது நடந்து முடிந்த இந்த நிகழ்வே ஒரு சான்று. இது எல்லாமே அன்னையராக இருந்தாலும் சரி, தந்தையாராக இருந்தாலும் சரி, மகளிராக இருந்தாலும் சரி, ஆடவராக இருந்தாலும் சரி, இன்னும் குழந்தைகளாக இருந்தாலும் எல்லாருமே ஒவ்வொரு மனிதனாலும் உணரக்கூடியவர்கள். அந்த உணர்வினை வெளிப்படுத்துவதற்கான தருணமாக நாம் இந்த விழாக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வினை நிகழ்த்தி கொடுத்த தமிழ் மன்றத்திற்கு நன்றி. இப்படியே தொடர்ந்து எனக்கு ஒரு சிறு வேண்டுகோளும் வைக்கிறேன். தமிழ் இலக்கியங்களை அனைவரும் அறியக்கூடிய வகையிலே, குழந்தைகளும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தொடர்ந்து இலக்கிய கூட்டங்களையும் நிகழ்த்தி சிறப்பிக்க வேண்டும் என்று தமிழ் மன்றத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே உலகில் உள்ள அனைத்து தந்தையர்க்கும் தந்தையர் தின வாழ்த்துகளையும், மரியாதையையும், அன்பையும், நேசத்தையும் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி அம்மா. எங்களோட அன்பான அழைப்பை மிக குறுகிய காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக வருகை தந்து இந்த பே ஏரியா தமிழ் மன்றத்தின் தந்தையர் தின கொண்டாட்டத்தை மிக சிறப்பாக ஒரு நடுவராக இருந்து கவிஞர்களில் அவர்கள் கவிதை பாடிய பிறகு நீங்கள் கவியை தொகுத்து வழங்கியதும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பம்சமாக எங்களுக்காக மாற்றி அமைத்ததற்காகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அத்துணை கவிஞர்களுக்கும் சரி, எல்லாரும் எவ்வளவு பிஸியா இருக்கிறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு 4 லைனை எழுதுறதுக்கே எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு தெரியும். நமக்கு சொல் செல்வாக்கு அப்படின்றது இன்றைக்கு நம்ம அவ்வளோ ரெகுலரா தமிழை வந்து பயன்படுத்துறது கிடையாது. அப்படியே பயன்படுத்தினாலும் ஒரு மேலோக்கான வார்த்தைகளோட நம்ம போறோம். ஆனா கவியரங்கத்திற்குன்னு ஒரு தனிப்பட்ட தமிழ் இருக்கு, வார்த்தைகள் இருக்கு, சொற்கள் இருக்கு. அந்த சொற்களை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்காகவே தியானம் செய்யணும். தியானம் செய்தாதான் அந்த வார்த்தைகளை நம்மளால் பிடிக்க முடியும். ஒரு 12 கிளாஸ் படிக்கும்போது இருந்த சொல்வளம் நமக்கு இப்ப இருக்கிறதா அப்படி என்று கேட்டால் கேள்விக்குறிதான். அதுவும் பொறியியல் துறையில் பணி செய்யும் அத்துணை மக்களுக்கும் இது பொருந்தும். ஏனென்றால் நம்ம தினந்தோறும் பேசுறது ஆங்கிலத்துல தான். தமிழை வந்து நம்ம ஆழ்ந்த வார்த்தைகளை, ஆழ்ந்த சொற்களை பேசும் பொழுதுதான் நம்மால் சுலபமாக ஒரு கவிதையை எழுத முடியும், ஒரு மேடை பேச்சை கொடுக்க முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு படிவம் அனுப்பியதும் அதில் நீங்கள் பதிவு செய்து இந்த தந்தை தினத்திற்கான இது வெறும் கவியரங்கம் என்பதை நான் வெறும் கவியரங்கமாக பார்க்கவில்லை. கார்த்தி பெருமாள் அவர்கள் குறிப்பிட்டது போல அத்துணை தந்தைமார்களுக்கும் அவர்கள் செய்யும் தியாகத்தை வெறும் தியாகம் என்ற ஒரு வார்த்தையில் நம்மால் உள்ளடக்கிவிட முடியாது. தந்தை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு சின்ன வரி இப்போ எனக்கு தோன்றது, தந்தை இல்லாத பிள்ளைகள், தந்தை இல்லாத குடும்பம், பாறை மீது வைத்த சோறை போல எந்த காகமும் வந்து கொத்தி பார்க்கும், எந்த பறவைகளும் வந்து கொத்தி பார்க்கும். அவர்கள் எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் அனாதையாக்கப்படுவார்கள். ஆகையால அந்த தந்தை என்ற ஒற்றை வார்த்தை வெறும் கடின உழைப்பு, அன்பு, தியாகம் என்று சொல்லிவிட முடியுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. எனக்கு அதற்கான வார்த்தையும் கிடைக்கவில்லை. ஆகையால் அதற்கான ஒரு நாளை ஒதுக்கி, அதற்கான நேரத்தை ஒதுக்கி அத்துணை தந்தைமார்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்களையும் மரியாதைகளையும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான இந்த ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதற்காக உங்களுடைய தந்தையை பற்றியோ அல்லது மொத்தமான எல்லா தந்தைகளை பற்றியும் உட்கார்ந்து கவி எழுதி
அதை நீங்கள் இங்கே பாடி எங்களுக்காக உங்களுடைய படைப்பை கொடுத்தமைக்கு மிகுந்த நன்றிகளை கவிஞர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கவி பாடும் பொழுது கொஞ்சம் அத்தனை பேரோட உணர்வுகளும் நம்மளுடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்பைக்லயும், பீக்லயும் போயிட்டு இருந்துச்சு. மொய்தீன் பாடும்போது அப்பப்பன்னு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. லீமா பாடும்பொழுது அப்பாவோட பொறுப்புணர்வுகளையும், அப்பா நமக்கு எவ்வளோ செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரலான ஒரு எமோஷன்ல இருந்தோம். காங்கேயன் வந்தாரு. மொத்தமா நம்மள வந்து முடிச்சு வச்சுட்டாரு. போச்சு. அப்பவே எமோஷன்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிட்டோம். ஏன்னா, அம்மாவோட அன்பு அப்பப்ப நமக்கு தெரிஞ்சிரும். அடிக்கடி அம்மா வந்து எப்படி பார்த்தாலும் சொல்லி காமிச்சுருவாங்க. "ஏய் நான் உனக்காக இத பண்ணேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அத பண்றேன், இத பண்றேன்னு" அப்பா கடைசி வரைக்கும் எதையுமே சொல்ல மாட்டாரு. அவருக்கு அதிகபட்ச கோவம். நம்ம அப்பாக்கள் அவ்வளோ திட்டுறதும் கிடையாது. அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா திட்ட மாட்டாங்க. ஒரு கண் பார்வை மட்டும் தான் அவரோட முறைக்கிறதா இருக்கும். அதுவும் நம்ம சரியான பாதையில நம்ம போகணும் அப்படின்றதுக்காக, நம்மளுடைய பாதையை சரி செய்யணுன்றதுக்காக அவருடைய அந்த சின்ன கோவத்தையும் நம்ம மேல காமிச்சிருந்தாலும், அவருடைய அன்போ, உழைப்போ, கருணையோ, இல்ல தியாகமோ, இல்ல உதவும் மனப்பான்மையோ எதுவுமே நமக்கு வந்து தெரியறதில்ல. சொல்றது இல்ல. அவங்க பேசிக்கா சொல்றது இல்ல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில காங்கேயன் வந்து அந்த வரிகளை அதுவும் நம்ம அங்கருந்து இங்க வருன்ற போது இன்னும் நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளுடைய உணர்வுகள் வந்து இன்னும் தூண்டப்படுகிறது. நம்ம ரொம்ப வந்து அவங்கள மிஸ் பண்றோமோ அப்படின்னுட்டு. அவர் சொன்ன வரிகள் என்னை ஃப்ளைட்ல ஏத்தி அனுப்பிட்டு நீங்க வந்து அப்போ கண்ணீர் விட்டீங்களோ கீழ இருந்து அப்படின்றபோது எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு நம்மள வந்து மொத்தமா ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையில அப்பாவோட மொத்த உருவத்தையும் மேல கொண்டு வந்து இறக்கின காங்கேயனுக்கும் சரி, அடுத்த தமிழ அவ்வளவு அழகாக அவரிடத்தில் பிடித்த மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அவருடைய தமிழ். அந்த சொற்கள் வளம். அவ்வளவு அழகான வார்த்தைகளை நமக்காக கவிதைகளாக வரிபடைத்து, எங்களுக்காக படைத்த அத்துணை கவிஞர்களுக்கும் என்னுடைய மிகுந்த நன்றிகளை சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும், வணக்கங்களையும், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. ட்ராப் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்துட்டு நன்றிங்க. நன்றி அனைவருக்கும். அனைவருக்கும் நன்றி. அதான். நன்றிங்க. 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 ஓகே. கால் எண்ட் பண்ணிடலாங்களா? இன்னொரு கால் எண்ட் பண்ணிடலாங்க. இந்த லைவ் ஸ்டாப் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. நான் பண்ண முடியுமான்னு இல்ல கால் எண்ட் பண்ணாலே ஸ்டாப் ஆயிடுங்க. ஸ்டாப் ஆயிருன்னு நினைக்கிறேன். நீங்க எண்ட் ஆமா, பண்ணிடலாம். ஆமா. யாரு ஹோஸ்ட்னு பார்க்கறேன். இதுங்க சரிதா விமலதா தான் ஹோஸ்டா இருக்காங்க. ஓகே, அவங்க தான் ஸ்டாப் பண்ணணும். ஓகே. மத்தவங்கலாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. நன்றிங்க. சரிங்க. நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேங்க. நன்றிங்க எல்லாருக்கும். நம்ம லீவ் தான் பண்ண முடியும். அவங்க தான் டிஸ்கனெக்ட். அவங்க பேசுறது. ஓகே, ஓகே. ம்.